இன்றைய தினம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை மற்றும் விருதுநகர் மாவட்ட குழுக்களோடு இணைந்து தமிழ்நாடு வஉசி ஆய்வு வட்டம் இணைந்து நடத்துகின்ற வஉசி 150 இணையவழி தொடர் சொற்பொழிவின் 7ஆம் நாளான இன்று நம்மிடையே ஒரு சிறப்பான ஒரு அமர்வாக இன்றைய தினம் அமையும்படியாக நம்மிடையே இணைந்திருப்பவர் இன்றைய சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் திரு ஆறுமுகத்தமிழன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர் இந்த அரங்கை தலைமையேற்று நடத்தி கொடுக்க இணைந்திருக்கின்றார். அவர் ஒரு துறைபோகிய தத்துவ பேராசிரியர். அவர் தத்துவத்தில் மட்டுமல்லாமல் இலக்கியத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் பட்டங்களை பயின்றவர். மேலும் சட்டத்திலும் பிஎல் படிப்பும் படித்தவர். அவர் ஒரு பல்துறை அறிஞராக இந்திய தத்துவ ஞானங்களிலே ஆழ புலமை பெற்றவராக சைவ சித்தாந்தத்திலே வள்ளலார் கொள்கைகளிலே துறைபோகிய அறிவுடையவராக திருமூலரின் திருமந்திரத்திலே மந்திரத்தை நுணுகி ஆய்ந்து புலமை மிக்கவராக விளங்கக்கூடியவர் ஐயா ஆறுமுகத்தமிழன் அவர்கள். அவர் பல மேடைகளிலே, தொலைக்காட்சிகளிலே, பல இதழ்களிலே நம்முடைய பங்களிப்புகளை செய்து வந்திருக்கின்றார். பல நூல்களை, ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். இப்போது அவர் சென்னை பல்கலைக்கழகம் அங்கெல்லாம் மதிப்புறு பேராசிரியராக பணியாற்றி தற்போது சென்னை ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியிலே தத்துவத்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். ஐயா அவர்களை மகிழ்வோடு வணங்கி வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா. அதே போல இன்றைய தினம் சிறப்புரையாற்ற நம்மோடு இணைந்திருப்பவர் நல்லாசிரியர் திருமூலர் முருகன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கின்றார். அவர் திருமூலரின் திருமந்திரமும் வஉசியின் விடுதலை உணர்வும் என்ற பொருண்மையிலே நம்மை எல்லாம் ஆழ்த்தும்படியாக ஒரு வஉசியினுடைய இன்னொரு பகுதியை நமக்கு விளக்கும்படியாக அவர் எடுத்துக்காட்டும் வண்ணம் இன்று உரையாற்ற இணைந்திருக்கின்றார். அவர் வஉசியை பற்றியும் நூல்களை எழுதியிருக்கின்றார். அவர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக, சொற்பொழிவாளராக விளங்குகின்றார். இருவரையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை மற்றும் விருதுநகர் மாவட்டம் சார்பிலும் தமிழ்நாடு வஉசி ஆய்வு வட்டம் சார்பிலும் வணங்கி அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த அரங்கினை தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி வேண்டி கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை அழைக்கின்றேன். ஐயா, நீங்க வாங்க ஐயா, நீங்க தொடங்கலாம், உங்க உரையை தொடங்கலாம். நன்றிங்கய்யா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் வஉசி ஆய்வு வட்டமும் இணைந்து நடத்துகிற இந்த வஉசி 150 இணைய கருத்தரங்கு, இதுல கலந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன். 2 செய்தி வியப்பா இருந்துச்சு. கிழிந்து கிடந்த இந்தியாவை தைக்க வந்த ஒரு ஊசி வஉசி அப்படின்னு பாடும்போது அட நல்லா இருக்கேது அப்படின்னு தோணுது. ஒரு வரி பளிச்சுன்னு, ஒரு மோதிரத்துல ஒரு வைரம் பதிச்சது மாதிரி பளிச்சுன்னு இருந்துச்சு அந்த வரி. அம்மா நல்லா பாடின, சிறப்பா, அந்த வரி சிறப்பா இருக்கும். அதுக்காக அவர்களுக்கு பாராட்டு. அப்புறம் திருமூலரின் திருமந்திரமும் வஉசியின் விடுதலை உணர்வும் அப்படிங்கிற தலைப்பு ஒரு பிரமாதமான தலைப்பு. கொஞ்ச காலத்திற்கு முன்னால வஉசியின் சைவ சித்தாந்தம் என்கிற தலைப்புல பாரதி புத்தகாலயம் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டத்துல நான் பேசினேன். எனக்கு திருமந்திரத்தோட வஉசியினுடைய தொடர்பு எவ்வளவுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப கச்சிதமா இருக்கு. திருமந்திரத்தினுடைய உணர்வு
திருமந்திரம் சொல்லுகிற செய்திகள் என்ன, அது அதனுடைய சாராம்சமாக இருக்கிற மைய இழை என்ன, வஉசியினுடைய உருவாக்கம் என்ன, ஆளுமை உருவாக்கம் என்ன என்று ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டு கச்சிதமாக பொருந்துகின்றன. ஆனால் ரொம்ப பிரமாதமான தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்முடைய சிறப்பு பேச்சாளர் திருமூலர் முருகன் அவர்கள். நான் தமிழ் மேல பற்றுதல் காரணமாக ஆறுமுகம்ங்கிற பெயரை ஆறுமுக தமிழன் என்று வைத்துக் கொண்டேன். அவர் இரா முருகன் என்கிற தன்னுடைய பெயரை திருமூலர் முருகன் என்று மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். வள்ளலார் அப்படி பெயரை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். வள்ளலார் தன்னுடைய இனிஷியலை விட்டுட்டு சிதம்பரம் ராமலிங்கம் என்று பெயரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். தலைப்பழுத்தை மாற்றிக்கொண்டு சிதம்பரம் ராமலிங்கம் என்று வைத்துக் கொண்டவர். அது மாதிரி இரா முருகன் தன்னுடைய தலைப்பழுத்தை விட்டு திருமூலர் முருகன் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார் என்றால் அவருடைய திருமந்திர ஈடுபாடு, திருமூலரின் மேல் அவருக்கு இருக்கிற பற்றுதல் என்ன என்பது அந்த பெயரிலிருந்தே புலனாக இருக்கு. திருமந்திரத்தினுடைய சாராம்சம் ஒண்ணுதான். திருமந்திரம் ஒரு சீர்திருத்தம் பேசுகிற ஒரு நூல். பொதுவில் அது சைவ சித்தாந்தம் பேசுகிற நூல் அல்லது இந்த ஆன்மீக மரபுகளை, ஆன்மீக நெறிமுறைகளை, பக்தி நெறிமுறைகளை பேசுகிற ஒரு நூல் என்று பொதுவாக கருதப்படுகிறது. ஆகையினால திருமந்திரத்தின் மேல பெரிய கவனம் குவியதில்லை. பக்தி மரபும் திருமந்திரத்தை தள்ளுபடி செய்கிறது. சித்தாந்த மரபும் பக்தி மரபுக்குள்ள திருமந்திரத்தை தூக்கி வச்சிருக்கிறார்களே ஒழிய, 12 திருமுறைகள்ல 10ஆம் திருமுறையாக திருமந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய மற்ற திருமுறைகளை கொண்டாடுகிற அளவுக்கு சைவ சித்தாந்த மரபில் திருமந்திரத்தை கொண்டாடுகிற வழக்கம் கிடையாது. திருமந்திரம் எப்போதும் கொஞ்சம் தயக்கத்தோடையே பார்க்கப்படும். ஏனென்றால் திருமந்திரம் சில இடங்களில் வெடிப்புற பேசி விடுகிறது என்பதனால அது வந்து பதுக்கமாக பேசுகிற நூல் இல்லை. மற்ற திருமுறைகளை போல பதுக்கமாக பதவிசாக பேசுகிற நூல் இல்லை என்பதாலேயே சைவ சித்தாந்த மரபிற்கு திருமந்திரத்தை அணுகுவதில் ஒரு சின்ன நெருடல் ஒன்று இருக்கிறது. அது கணக்கில் சேர்த்து வைத்துக் கொண்டு விட்டார்களே தவிர அதை பெரிதாக தழுவிக்கொண்டு அதை பேசினார்கள் என்று சொல்வதற்கில்லை. தோத்திரமும் சாத்திரமும் என்று சொல்லப்படுகிற திருமந்திர நூல் அது தோத்திர கணக்கிலும் வராமல் சாத்திர கணக்கிலும் வராமல் ரெண்டும் கெட்ட நிலைமையிலேயே வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அது பேசுகிற சீர்திருத்த கருத்துக்கள், அது முன்வைக்கிற சில சாட்டை அடிகள், இவையெல்லாம். அப்ப திருமந்திரத்துக்கு விடுதலை உணர்ச்சி இருக்கு, திருமந்திரத்துல சீர்திருத்தம் இருக்கு, திருமந்திரத்துல விடுதலை உணர்ச்சி இருக்கு. அது மறுபடியும் விடுதலையைத்தான் பேசுகிறது எல்லா நிலைகளிலேயும். அறிவை பெறுங்கள், ஞானத்தை விட்ட அறமில்லை, ஞானத்தில் அதனால ஞானத்தை பெறுவது முதன்மையானது, தன்னை அறியும் அறிவே அறிவு என்றெல்லாம் பேசுகிற நூல் அது. அப்ப அந்த அறிவின் மூலமாக விடுதலை வரும் என்று முன்வைக்கிற நூல். இப்ப விடுதலை உணர்ச்சி திருமந்திரத்துல இருக்கு. அடிப்படையே அதுல அது முன்வைக்கிற செய்தியே விடுதலை தான். அதனால விடுதலை உணர்ச்சி, சீர்திருத்த கருத்து, இப்படி ஒரு ஒற்றுமைப்படுத்துதல் என்பதும் திருமந்திரத்துல உண்டு. சைவம் வந்து பல்வேறு சைவங்களாக பிரிந்து துண்டாடப்பட்டு கிடந்த நிலையில, துண்டாடப்படல, அது துண்டு துண்டா தான் இருந்துச்சு. காபாலிகம், காளாமுகம், வீரசைவம், மாவிரதம், வாமம், பைரவம், சித்தாந்த சைவம், இப்படி பல்வேறு பாசுபதம், இப்படி பல்வேறு சைவங்களாக பிரிந்து கிடந்த சைவத்தை எல்லாம் திருமூலர் ஒற்றுமைப்படுத்தி விட வேண்டும் என்று கருதினார். இப்ப இந்த கருதுகோள்களை எல்லாம் தூக்கி இங்க வச்சா வஉசிக்கும் அதெல்லாம் பொருது. வஉசியும் கிழிந்து கிடந்த இந்தியாவை தைக்க வந்த ஊசி, ஒற்றுமைப்படுத்தி விட வேண்டும் என்று கருதுகிறார். வஉசி சீர்திருத்த மரபுல நாட்டமுடையவராக இருக்கிறார். அவர் ஒரு பாரம்பரிய சைவராக இருந்த போதிலும் கூட அது சைவம் வந்து தேங்கி போன ஒரு குட்டையாக ஆகிவிடாமல், சைவம் என்பது எப்போதும் சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிற ஓடையாக ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்று வஉசி கருதுகிறார். ஆகையினால சைவத்துக்கு சீர்திருத்தங்கள் சொல்லுகிறார். சீர்திருத்த சைவராகவே அவர் இருந்தார். சித்தாந்த சைவராக அவர் இல்லை, சீர்திருத்த சைவராகவே அவர் இருந்தார். அவரும் விடுதலை உணர்ச்சி மேலிட்டவர். ஆகையினால் திருமூலர் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் ஒரு நிலையில வைத்தாரோ அதே கருத்து அதே சாராம்சங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தவர் வஉசி என்பது ரொம்ப பொருத்தமாக அமைந்திருக்கிறது. திருமூலரின் திருமந்திரமும் வஉசியின் விடுதலை உணர்வும் என்ற தலைப்பு பொருத்தமாகவே இருக்கிறது. அதில் நம்முடைய திருமூலர் முருகன் அவர்கள் என்ன பேச காத்திருக்கிறார் என்பதை அறிவதற்கு உங்களைப் போலவே நானும் ஆர்வமாக இருக்கிறேன். திருமூலர் முருகன் தன்னுடைய ஆய்வை திருமந்திரத்தில் செய்தவர். திருமந்திரத்தில் உணர்வு ஒருமை என்ற தலைப்பில் ஆய்வு செய்தவர், ஆசிரியராக இருக்கிறவர். அவர் தன்னுடைய செழுமையான கருத்துக்களால் வஉசியின் மீதும் திருமந்திரத்தின் மீதும் இவை இரண்டுக்கும் இடையில் இருக்கிற ஊடுபாவுகளின் மீதும் வெளிச்சம் பாய்ச்சுவார் என்று நம்புகிறேன்.
அவரை தன்னுடைய சிறப்புரையை ஆற்றுவதற்கு வருமாறு அழைக்கிறேன். ஐயா திருமூலர் முருகன் அவர்கள். இளம்பு ஐயா தொடர்புல இல்லையோ? ஆமாங்க ஐயா, நான் கூப்பிடுறேன். ஆமா. ஏன் உங்க மைக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மைக்கு மியூட்ல இருக்கு. ஹலோ ஐயா. ஐயா ஐயா கேக்குது. வணக்கம். கேக்குது, பேசுங்க ஐயா. சரிங்கய்யா. இந்த இடையில மின்சார தடை ஏற்பட்டது, அதனால ஒண்ணும் குற்றம் இல்லை. இணைய கூட்டங்கள்ல இதெல்லாம் சாதாரணம் தான். Recording in progress. லைட் Mobile data la paduthreenga. ஐயா ஐயா வணக்கம் 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 ஐயா. தெளிவா கேக்குதுங்க, பேசுங்க. சரிங்கய்யா. ஐயா இடையில மின்சார தடை ஏற்பட்டது. சரிங்க, பரவாயில்ல, தொடங்கலாம் நீங்க. சரிங்கய்யா. தமிழ்நாடு. நன்றிங்கய்யா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், சென்னை மற்றும் விருதுநகர் மாவட்ட குழுக்கள் மற்றும் தமிழ்நாடு வஉசி ஆய்வு வட்டம் சென்னை இணைந்து 150வது இணைய வழி தொடர் கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றவர் பேராசிரியர் ஆறுமுக தமிழன் அவர்கள். பேராசிரியரை பற்றி அதிகம் சொல்ல வேண்டும். திருமூலரில் மிக ஆழங்கால் பட்ட பேராசிரியர். அவருடைய தலைமையின் கீழே நான் பேசுவதில்
பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னும் கேட்டால் அவருடைய திருமந்திரம் குறித்த ஆய்வேடு சந்தியா பதிப்பகத்தின் வழியாக புத்தகமாக வெளியில் வந்தது. அவருடைய ஆய்வேட்டையும் நான் படித்திருக்கிறேன். அவருடைய ஆய்வேட்டை படிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. அவருடைய புத்தகமும் சந்தியா பதிப்பகத்தில் கிடைத்தது. அதையும் வாசித்திருக்கிறேன். அவருடைய வஉசியும் சைவ சித்தாந்தம் என்ற நான் கேட்டிருக்கின்றேன். திருமந்திரத்தில் ஒரு முன்னோடி ஆய்வாளர் என்று சொல்லத்தக்க பெருமைக்குரியவர். திருமூலர்னுடைய பரிணாமத்தை, திருமூலர்னுடைய இன்னொரு முகத்தை மிகச் சரியாக சுட்டிக்காட்டி பேசிய பேரறிஞர் அவருடைய தலைமையில் பேசுவது என்பதை நான் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். எனக்கு முன்னால் இந்த மக்கள் இசை பாடல் பாடிய திருமதி மகாலட்சுமி, முத்துலட்சுமி, ஜெயஸ்ரீ அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைய வழி கூட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்கிற பேராசிரியர் கணபதி இளங்கோ அவர்களுக்கும் வஉசியினுடைய ஆய்வை தன்னுடைய வாழ்நாள் பணியாக எடுத்துக்கொண்டு முழுமூச்சாக கொண்டிருக்கின்ற திரு அஜயம்மன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தலைப்பு திருமூலரின் திருமந்திரமும் வஉசியினுடைய விடுதலை உணர்வும் என்பதான ஒரு தலைப்பு. பல நண்பர்கள் என்னிடத்திலே தொடர்பு பெரிய வஉசிக்கும் திருமூலருடைய திருமந்திரத்துக்கும் என்ன தொடர்பு? அது ஒரு ஆன்மீக நூல். அந்த நூலுக்கும் இதற்கு என்ன தொடர்பு என்று என்னிடத்திலே கேட்டார்கள். ஏதோ ஆன்மீகம் என்பது போராட்ட களத்தில் போராளியினிடமிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக பலர் கருடைய விளைவு என்று அதை நான் கருதுகிறேன். ஏனென்றால் இங்கே போராட்டத்தை தொடங்கி வைத்தது என்று சொன்னால் சமயங்கள் இடையில்தான் போராட்டங்களே உலகம் முழுக்க உலக வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது இந்த போராட்டத்துக்கு கிளர்ச்சிகளுக்கு அடிப்படையாக சமயங்கள் இருக்கின்றன என்பதை நாம் எப்படி என்று பார்க்கிற பொழுது சற்று வியப்பாகத்தான் இருக்கிறது. உலகத்தில் இரண்டு பெரும் பிரிவுகள், இரண்டு பிரிவுகளாலும் புறக்கணிக்கப்படக்கூடிய பேராசிரியர் ஆறுமுக தமிழன் அவர்கள் சொன்னதை போல திருமூலரில் பல வெடிப்புகள் இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்கிறது. எங்கும் சமரசம் செய்து கொள்ள முடியாத ஒருவர்தான் திருமூலர். ஆக திருமூலரை ஏற்பதில் இரண்டு இருந்தது, இருக்கிறது, இன்னும் இருக்கும் அது. ஆனால் திருமூலரை முழுமையாக நாம் பார்க்கிற பொழுது அந்த தயக்கம் எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் இந்த உலகம் விரும்புவது என்னவென்று கேட்டால் சமத்துவம், சமதர்மம். சமதர்மத்தை தான் இந்த உலகம் வேண்டுகிறது. இரண்டு தரப்புகளில் இருந்தும் கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, கடவுளை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இறுதி லட்சியம் என்னவென்று கேட்டால் அன்புதான். அந்த அன்பினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடியது சமத்துவம். சமத்துவ குணம், சமதர்மம் ஏற்பட்டு விட்டால் சக மனிதனிடத்திலே
அன்பு ஏற்படும் என்பதுதான் இரண்டு தரப்பினர்களுடைய ஒரு ஆசை, லட்சியம் என்று நாம் சொல்லலாம். அப்படி இருக்கிற பொழுது திருமூலரை நாம் எங்கே வைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அன்பே சிவம் என்று சொன்னவர், அன்புதான் சிவம் என்று சொன்னவர், ஆசை அரும்பீன்கள் என்று சொன்னவர், கடைசியில் இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிநிலைகளில் கடைசியாக 9வது தந்திரத்திலே அவர் ஞானத்தை பற்றி மிக தெளிவாக விளக்குகிறார். அங்கே அந்த 9வது தந்திரத்தில் தான் அறிவு உதயமாகிறது. ஐயம் பற்றி பேசுகிறார், அணைந்தோர் தன்மை பற்றி பேசுகிறார், ஒரு விடுதலை உணர்வை பேசுகிறார், அன்பு குறித்து பேசுகிறார். ஆக அன்பே சிவம் என்று சொன்னவர்தான் ஒன்றே குலம் என்றும் சொன்னார். ஒன்றே குலம் என்று சொன்னவர்தான் இறுதியில் அன்பே சிவம் என்றும் சொன்னார். அதை பல பேர் கடவுள் மறுப்பாளர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டது உண்டு. ஏன் இத்தகைய ஒரு ஒரு உடன்பாடற்ற நிலையிலிருந்து உடன்பாடு கொண்ட ஒரு நிலைக்கு அவருடைய பாடல்களில் முரண்பாடுகளும் உடன்பாடுகளும் சேர்ந்தே இருக்கின்றன. சமயத்தை விட்டு விலகி மக்களுடைய மனங்களை விடுதலை பெற வைக்கிற தத்துவார்த்த கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியுமா என்கின்ற அவரிடத்திலே இருந்திருக்கிறது. எனவேதான் அதிலிருந்து அவர் விலகாமலேயே அந்த தத்துவங்களுக்குள்ளாகவே இருந்து, சமயத்திற்குள்ளாகவே இருந்து மனித மனங்களை விடுதலை பெற வைப்பதற்கான பாடல்களை அவர் அமைத்து கொடுத்தார் என்று நான் கருதுகிறேன். ஏனெனில் வ.உ.சி.யை பற்றி பேசுகிற பொழுது நாம் வ.உ.சி.யினுடைய குருநாதராக இருக்கக்கூடிய திலகரை பற்றி கண்டிப்பாக பேச வேண்டும். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு குறுக்கீடு இருந்தது. அது என்ன குறுக்கீடு என்று கேட்டால், இங்கே சாதி மத பேதங்கள், ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இங்கே இருந்தது. அந்த முரண்பாடுகளுக்கு இந்த விடுதலை போராட்டத்தை சாத்தியப்படுத்த வேண்டும். அந்த முரண்பாடுகள் எப்படி விடுதலை போராட்டத்தை சாத்தியப்படுத்தியது என்பதற்கு நாம் இங்கே திலகருடைய வரலாற்றையும் இருக்கிறது. சூரத் மாநாட்டில் திலகர், அரவிந்தர், பாரதியார், வ.உ.சி. அந்த மாநாட்டில் இருக்கிறார்கள். மதிய உணவு இடைவேளை வந்துவிட்டது. அப்பொழுது திலகருக்கு உணவு கொண்டு வந்தவன் திலகரை பார்த்து, இந்த உணவை நான் பக்கத்து அறையில் வைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்டால், திலகரை சுற்றி பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே திலகர் தனி என்று அவன் திலகரிடத்திலே அந்த கருத்தை சொல்லுகிறான். திலகர் அங்கே சொல்லுகிறார், எல்லா தேசாபிமானிகளும் ஒரு சாதியினரே, இங்கே சாதி மத பேதங்களுக்கு இடமில்லை, இங்கே விடுதலை உணர்வு என்கின்ற ஒரு ஒற்றை குறிக்கோள் இருக்கிறது. எனவே உணவை இங்கேயே வைத்துவிடு, நான் இவருடைய உண்ணுகிறேன் என்று திலகர் சொல்லுகிறார். வ.உ.சி. தன்னுடைய நூலிலே ஆயிரா வேங்கடாசலபதியினுடைய திலக மகரிஷி என்கின்ற குறிப்பு 48-49 பக்கங்களே இருக்கிறது. அந்த நூலிலே 2 இடங்களில் இந்த உணவு பேசப்படுகிறது. ஆக இந்த முரண்பாடுகளுக்குள் இருந்துதான் விடுதலைக்கான உணர்வுகளை, விடுதலைக்கான தளங்களை கட்டியமைக்க முடியும் என்று திலகர் கருதியதும் வ.உ.சி. கருதியதும் இங்கே ஒன்றி போயிருக்கிறது.
இவர்கள் எல்லாம் ஒரு பாகுபாடற்ற மனநிலையை உடையவர்களாக இருந்தாலும் கூட மற்றவர்களிடத்தில் அது இருந்ததை இங்கே அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் அந்த போராட்ட களத்திலே நின்று ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தினார்கள். இந்த வகையில் நாம் இங்கே அந்த சமூக தளத்தில் வைத்து பார்க்கிற பொழுது அந்த வேற்றுமை உணர்வுகளுக்குள்ளிருந்து போராட்டங்கள் மக்களை செய்தார்கள் என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல 1908ஆம் ஆண்டில் நடந்த நிகழ்வுகளை, சுதந்திரத்திற்கு நடந்த நிகழ்வுகளை 2021ஆம் ஆண்டில் இன்றைய காலகட்டத்தில் நாம் வைத்து பார்க்கிற பொழுது அதை அந்த அளவிற்கு நாம் கூர்மையாக புரிந்து கொள்ள முடியுமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். வானமாமலை கூட அவருடைய முற்போக்கு இயக்கங்களின் முன்னோடி என்ற நூலிலே ஒரு கருத்தை சொல்லுகிறார். 1908இல் வஉசி நிலையை இன்று விடுதலைக்கு பிறகு நாம் புரிந்து கொள்வது என்பது சற்று வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர் எழுதுகிறார், அந்த காலகட்டத்தில் மக்கள் கோழைகளாகவும் அறியாமை உடையவர்களாகவும் மக்கள் இருந்தார்கள். எல்லாம் தட்டி எழுப்பி அந்த அறியாமையை எல்லாம் நீக்கி அதன் பிறகு விடுதலை உணர்வை ஊட்டி பாகுபாடு உணர்வுகளை எல்லாம் களைந்து அதன் பிறகுதான் அவர்களை விடுதலை போராட்டத்திற்கு கொண்டு வர முடியும். அந்த காலகட்டத்தை நாம் அவ்வளவு எளிதானதாக கணித்துவிட முடியாது. அப்பொழுது வஉசியினுடைய பங்களிப்பும் அவருடைய உழைப்பும் அவருடைய பேச்சாற்றலும் அவருடைய துணிவும் எத்தகையதாக இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நானாமலை பதிவிடுகிறார். அதே நேரத்தில் வஉசி குறித்து அவர் இன்னொரு இடத்துல எழுதுகிற பொழுது தமது மனசாட்சியின் பின்பற்றி தமது இறுதி காலம் பயனுள்ள அரசியல் பணிகளை செய்தவர்தான் வஉசி என்று சொல்லுகிறார்கள். வானமாமலையினுடைய அந்த கருத்து இங்கே ஏற்புடையதாக இருக்கிறது. பேராசிரியர்களே, நண்பர்களே, நாம் இதுவரையில் ஒரு அறிமுகமாக பார்த்தோம். இப்பொழுது வஉசியையும் திருமந்திரத்தை எவ்வாறு நாம் இணைத்து பார்ப்பது என்பதை பார்க்கும் பொழுது வஉசி மெய்ஞானத்தில் ஊறி திளைத்தவர் என்பதை அவருடைய சுயசரிதையில் அவரே எழுதுவதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் எழுதுகிறார், மெய்ப்பொருள் கண்டு மெய்ப்பொருள் ஆகி விளங்கினேன். மீண்டும் ஒரு மெய்ப்பொருள் தொழுது மெய்ப்பொருள் கண்டு மெய்ப்பொருள் ஆகி விளங்கினேன் சில நாள் என்று மெய்ப்பொருளாகவே இருந்தேன் என்று சொல்லுகிறார் அவருடைய சுயசரிதையிலே. அவர் சிறையிலே இருக்கிற பொழுது ஆன்மீகத்திலே திளைத்து இருக்கிற அந்த நேரத்தில் சிறையினுடைய சூப்பரிண்டென்ட் வருகிறான். அதை அவர்கள் வந்ததை கூட இவருக்கு தெரியாது. வஉசி அவர்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அவர்கள் நின்று இருந்திருக்கிறார்கள். பிறகு இவர் கண்விழித்து பார்த்ததும் ஜெயிலரும் சூப்பரிண்டென்ட்டும் ஆகிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நாங்கள் வருகிற பொழுது எங்களை பார்க்காமல் நீ கண்மூடி இருக்கிறாய் என்று கேட்டதற்கு எனக்கு நீங்கள் வந்ததே தெரியாது என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு மெய்ஞானத்திலே அவர் திளைத்தவர் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே காண முடிகிறது. நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, இதற்காக வஉசிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? அவருக்கு சிறையில் வழங்கப்பட்ட அரிசி உணவு நிறுத்தப்படுகிறது. பரவாயில்லை, அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் வஉசி. வஉசியினுடைய வாழ்க்கையை நாம் ஒரு 3ஆக பிரித்து கொள்ள, சிறைக்கு செல்வதற்கு முன்னால், சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு என்று ஒரு 3 நிலைப்பாடுகளில் அவருடைய வாழ்க்கையை நாம் பிரித்து பார்க்கிற பொழுது அவர் மிக மிக துணிச்சலாக இருந்த இடம் என்பது சிறைச்சாலை தான்.
சிறைச்சாலையில் ஒருவன் துணிவாக இருக்க முடியுமா என்று கேட்டால் சற்று கடினமான வேலைதான். ஏனென்றால் சிறைச்சாலையிலே அங்கே சிறையிலே இருப்பவர்களுக்கு அடிபணிந்து போகவில்லை என்று சொன்னால், அவர்களை அடிவருடி போகவில்லை என்று சொன்னால், நமக்கு அளிக்கப்பட்ட தண்டனை நீட்டிக்கப்பட்டு கொண்டே செல்லும். இது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த நடைமுறை. அந்த ஜெயிலரே 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம் தண்டனையை நீட்டிப்பதற்கான வழிவகை அந்த காலத்திலே இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சிறையிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்தவர் எதிர்ப்பதற்கு அவருடைய மன உறுதி, மன திண்மை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அத்தகைய ஒரு மனத்தின்மை கொண்ட பாடலை நான் திருமந்திரத்திலே பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு மனத்தின்மை எப்பொழுது வரும் என்று கேட்டால், விடுதலை பெற்ற மனமாக மாறுகிற பொழுது, இந்த மனம் விடுதலை அடைகிற பொழுது, அது துணிச்சல் உள்ள மனமாக, துணிச்சல் உள்ள மனிதனாக அவன் மாறிவிடுவான் என்பதற்கு திருமந்திரத்திலே பாடல் இருக்கிறது. ஒழித்தேன் பிறவி உறவென்னும் பாசம் கடிந்தேன், கடவுளும் நானும் ஒன்றானேன், அழிந்தாங்கு இனிவரும் ஆக்கமும் வேண்டேன், அழிந்தாங்கு இனிவரும் ஆக்கமும் வேண்டேன், செடுஞ்சார்பனை கண்டேனே. அவர் திருமூலர் சிவபெருமானுடைய அருளை அல்லது சிவபெருமானை உள்வாங்கிக் கொண்ட ஒரு நிலையில் தன்னுடைய மனம் விடுதலை பெற்றது என்று பாடுகிறார். அந்த இடத்திலே ஒரு அடியை குறிப்பிட வேண்டும். இனி வரும் ஆக்கமும் வேண்டேன், எந்த ஆக்கமும் எனக்கு வேண்டாம். அது பொருட்செல்வமாக இருக்கலாம் சரி, அல்லது வசதியான எதுவும் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு விடுதலை பெற்ற மனம்தான் இத்தகைய சுக துக்கங்களை இழக்கிற மனமாக இருக்கும். பற்றுகளை நீக்கி, பற்றுகளில் இருந்து நீங்கி வருகிற ஒரு மனமாக இருக்கும். இந்த திருமந்திர பாடலுக்கு ஒப்பாக சுயசரிதையில் நினைந்தேன் துறவினை, நீக்கினேன் சிகையினை, புனைந்தேன் கௌபீனம் பொல்லென நடந்தேன், புனைந்தேன் கௌபீனம் பொல்லென நடந்தேன் என்று திருமூலனுடைய நடையை ஒட்டியதாகவே அவருடைய பாடலையும் இங்கே பார்க்க முடிகிறது. அவருடைய உள்ளார்ந்த பொருளாக இருந்தாலும் நடையாக இருந்தாலும் கூட திருமூலனுடைய அந்த பாதிப்பை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்தில் வ.உ.சி. அவர்கள் தத்துவ ஞானத்தை எவ்வளவு உணர்ந்தவர் என்பதற்கு அவருடைய சுயசரிதையில் தத்துவ நூலினும் உயர் நூலினும் சித்தம் அமிழ்த்தி சிந்தனை புரிவேன். தத்துவ நூலாக இருந்தாலும் உயர்ந்த தமிழ் நூலாக இருந்தாலும் அதிலே என்னுடைய சிந்தனையை அமிழ்த்தி சிந்தனை புரிவேன் என்று அவர் தன்னுடைய சுயசரிதையிலேயே குறிப்பிடுகிறார். அவருடைய சுயசரிதை பாடல்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவருக்கு ஆழமான ஒரு ஆன்ம ஞானம் கைவர பெற்று, அந்த ஆன்ம ஞானத்தின் மூலமாக அவருடைய மனம் விடுதலை பெற்றிருக்கிறது. அந்த மனம் விடுதலை பெற்றால் என்ன லாபம், யாருக்கு என்ன என்று கேட்டால், அந்த விடுதலை பெற்ற மனம்தான் தான், தனது, தன் குடும்பம் என்கின்ற அந்த குறுகிய வட்டத்திலிருந்து விலகி வரும். தான் என்ற அகப்பற்றும் தனது என்ற புறப்பற்றி விட்டால் ஒரு மனிதன் மக்களுக்காக வாழ தலைப்படுவான். அவன் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, ஆன்மீகம் அல்லாத நிலையிலே இருந்தாலும் சரி, அந்த மனம் விடுதலை பெற்ற மனம்தான் மக்களுடைய வாழ்க்கைக்காக, மக்களுடைய உயர்வுக்காக அது தொடர்ந்து பாடுபட்டு கொண்டே இருக்கும். அத்தகைய விடுதலை பெற்ற மனத்தை நாம் வ.உ.சி.யின் இடத்தில் பார்க்க முடிகிறது. திருமூலனுடைய பாடலிலும் அதை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே,
இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். வ.உ.சி.யின் மீது குற்றம் சுமத்தி அவரை சிறைக்கு அனுப்புவதற்கு ஆங்கிலேயர்கள் ஒரு திட்டமிடுகிற பொழுது தூத்துக்குடியில் ஏற்பட்ட கலவரத்திற்கு பெரியவர் வ.உ.சி.யின் மீது ஆங்கிலேய கலெக்டர் வின்ச் என்பவர் குற்றச்சாட்டை வ.உ.சி அழைத்து சொல்லுகிறார். கலெக்டர் என்பவர் ஆங்கிலேய அரசாங்கத்தில் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை உடையவர் என்பதை அனைவரும் அறிவார்கள். அத்தகைய அதிகாரம் படைத்த கலெக்டர் வின்ச் வ.உ.சி அவர் மீது என்னென்ன குற்றம் சொல்லுகிறார் என்று பாருங்கள். அனுமதியின்றி கூட்டம் கூட்டி, அனுமதியின்றி கூட்டம் கூட்டி அரச நிந்தனையாக பேசியது ஒரு குற்றம். அரச நிந்தனையாக பேசியதே ஒரு குற்றம். அதுக்கு வ.உ.சி.யினுடைய பதில், எங்கள் நாட்டில் நாங்கள் கூடி பேச அந்நியரான உங்கள் அனுமதி வேண்டுமோ? கலெக்டர் வின்ச் கிட்ட பேசுறார். கலெக்டர் என்பது ஒரு பேரதிகாரம், ஒரு பேரதிகாரம் பெற்ற ஒரு பதவி ஆங்கிலேயருடைய காலத்திலே. அந்த கலெக்டரை பார்த்து வ.உ.சி இவ்வாறு பேசுகிறார், எங்கள் நாட்டில் நாங்கள் கூடி பேச அந்நியரான உங்களுடைய அனுமதி எதற்கு? உங்களுடைய அனுமதியை வேண்டி நிற்போம் என்று நினைத்தீர்களா என்று பேசுகிறார். ஆனால் கலெக்டர் வின்ச் வ.உ.சியை கலங்கடித்திட வேண்டும், வ.உ.சியை பயமுறுத்த வேண்டும், அச்சுறுத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வ.உ.சியை வரவழைக்கிறார். ஆனால் அங்கே அச்சப்பட்டது வ.உ.சி. அப்படி ஒரு வீர உரை, அப்படி ஒரு துணிச்சலான உரை, ஒரு மிகப்பெரிய துணிச்சலாக வ.உ.சி திகழ்ந்திருக்கிறார். அது அவருடைய சுயசரிதையே. சரி, இதை எப்படி நாம் அந்த திருமந்திர பாடலோடு, நான் திருமந்திர பாடலில் ஒரு அற்புதமான பாடலை படித்தது உண்டு. அந்த பாடல் என்ன சொல்லுகிறது? வானின்று இடிக்கில் என், வானம் இடிந்து விழுந்தால்தான் என்ன, மாகடல் பொங்கில் என், இந்த கடல் பொங்கி வந்தால்தான் என்ன, காணின் கலந்துடன் வேகில் என், பெருநெருப்பு என்னை என்ன, நான்றி நாடுவன் நாதனை, நான் எதுவும் அச்சப்பட மாட்டேன், நான் சிவபெருமானை வரித்து கொண்டு விட்டேன், எனவே நான் எதற்கும் அச்சப்பட மாட்டேன் என்று திருமூலர் எழுதுவார். நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, இந்த வானின்று இடிக்கில் ஏன் என்கின்ற சொல்லை நீங்கள் பார்த்திருக்க கூடும். பாரதியினுடைய உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லை என்று பாரதியார் சொல்லியிருப்பார். பாரதியார் நீச்சல் மரபுக்கு முன்பாகவே திருமூலரில் அந்த துணை பாடல் இடம் பெற்றிருக்கிறது, அந்த வரிகள் இடம் பெற்றிருக்கிறது. வானிடிக்கில் என்ற சொல்லை நாம் நன்கு கவனித்து பார்க்க வேண்டும். இன்னொரு இடத்திலே கூட, காளா என் எதிரில் வாடா, உன்னை சிறு துரும்பென மிதிக்கிறேன் என்று பாரதியார் சொல்லுவார். திருமூலரிலும் அந்த பாடல் இருக்கிறது, அதை நான் பிறகு சொல்லுகிறேன். ஆக இந்த துணிச்சலான ஒரு நிலைக்கு திருமந்திரத்தில் நாம் பாடலை பார்க்க முடிகிறது. இன்னொன்று, தான் வசதியான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து, ஆனால் கடைசியிலே உணவுக்கு கூட அவர் வருத்தப்பட்ட போதிலும் கூட அவர் மனம் கலங்கவில்லை, ஒரு பொழுதும் அவர் மனம் கலங்கவில்லை. தத்துவ ஞானிகள் தன்மை குன்றார் என்று திருமூலர் சொல்லுவார். தத்துவத்தை உணர்ந்தவன் ஒரு பொழுதும் தன்னுடைய புற வசதிக்காக தன்னுடைய மனதை எப்பொழுதும் கலங்கடித்துக் கொள்ள மாட்டான் என்று திருமூலர் சொல்கிறார். தத்துவ ஞானிகள் தன்மை குன்றாரே, எந்த காலத்திலும் எத்தகைய சூழ்நிலையிலும் அவர்கள் தன்னுடைய தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து விலகவே மாட்டார். அப்படி
ஒரு இந்திய விடுதலை என்கின்ற அந்த குறிக்கோளில் இருந்து பல்வேறு பரிமாணங்களை வ.உ.சி உடையவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய லட்சியமாக இந்திய விடுதலை தான் இருந்தது. பல்வேறு பரிமாணங்கள் இருந்தது. தொழிலாளர் விடுதலை, தமிழ் குறித்த ஆய்வு என்று பல்வேறு பரிமாணங்கள் இருந்தாலும் கூட அவருடைய ஒரு உச்சமான ஒரு இலக்கு என்னவென்று கேட்டால் இந்திய விடுதலை தான். இந்திய விடுதலையும் நானும் வேறு வேறு அல்ல என்று திருமூலர் உணர்ந்திருக்கிறார். திருமூலருடைய பாடலில் நான் என்றும் தான் என்றும் நாடினேன், நாடலும் நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை, நான் என்றும் தான் என்றும் இரண்டு இல்லை, இரண்டும் கலந்து விட்டது. அப்படி ஒன்றி கலந்து விட்ட பிறகு என்னை சிவபெருமானிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது, நன்றி விட்டேன் என்று இதை வ.உ.சிக்கு எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது என்று கேட்டால், இந்திய விடுதலை வேறு, நான் வேறு அல்ல. இந்திய விடுதலை தான் நான் தான் இந்திய விடுதலை என்று தன்னுடைய வாழ்நாள் இலக்காக அதை அவர் கொண்டு விட்ட காரணத்தினால் எத்தனை துன்பம் வந்தாலும், ஆங்கிலேயர் மாத்திரம் வ.உ.சி கொடுத்தார்களா என்று சொன்னால் இல்லை, அவர்களை காட்டிலும் இந்தியர்கள் மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர் கப்பல் கம்பெனியில் இருந்து அவரையே வெற்றியவர்கள், வெளியேற சொன்னவர்கள் யார்? ஆங்கிலேயர்கள் இல்ல, இந்தியர்கள் தான். இந்தியர்களிலும் சிலர் அடிவருடி பிழைத்தால் வாழ்க்கை வசதிகள் மிகுந்திருக்கும், எனவே ஆங்கிலேயனை எதிர்ப்பதை நிறுத்து என்று வ.உ.சிக்கு அறிவுரை சொன்னவர்கள். அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதி பெரியவர் வ.உ.சி அவர்கள். ஏனென்றால் அவர் ஆறாலும் என்னை அமட்ட ஒண்ணாது, ஆறாலும் என்னை அடக்கியாள முடியாது என்பது ஒரு குறியீட்டு வாசகம். இந்த திருமூலருடைய பாடல் ஆறாலும் என்னை அமட்ட ஒண்ணாது, இது ஒரு குறியீடு, இது ஒரு விடுதலைக்கான குறியீடு. எப்படி இது ஒரு விடுதலைக்கான குறியீடாக மாறும் என்று கேட்டால், யாரும் என்னை அடக்கியாள முடியாது. வ.உ.சிக்கு ஆங்கிலேயர்களால் ஒருபொழுதும் என்னை அடக்கியாள முடியாது என்று சொன்னால் நான் அவர்களுக்கு அடிபணிந்து போக மாட்டேன் என்பதுதான் பொருள். அடிபணிந்து போயிருந்தால் எண்ணற்ற வாழ்க்கை வசதிகளோடு வ.உ.சி வாழ்ந்திருக்க கூடும். அவருடைய செல்வமே போதும் அவருக்கு. ஆனால் அவற்றையெல்லாம் ஆங்கிலேயம் சிதைத்தது, அவருடைய பொருளாதாரத்தை சுரண்டியது, அவருடைய குடும்பத்தை சூறையாடியது, அவருக்கு வறுமையை கொடுத்தது. எவ்வளவு கொடுத்தாலும் தான் கொண்ட பற்றிலிருந்து, கொண்ட அந்த விடுதலை உணர்வில் இருந்து, வானமாமலை அவர்கள் குறிப்பிட்டார்களே, தன்னுடைய மனசாட்சிக்கு சரி என்று பட்டதை செய்யக்கூடிய வ.உ.சி என்று குறிப்பிட்டார். அதுபோல அதற்கு இணையாக ஒரு பொழுதும் அவர் தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகியதே இல்லை. திருமூலருடைய பாடலை அந்த அவருடைய வாழ்க்கை ஒப்பிட்டுக் கொள்வதை நான் வியந்தே போகிறேன். இன்னொரு இடத்திலே அவரை அச்சுறுத்தி பார்க்கிற பொழுது, கலெக்டர் விஞ்ச் மறுபடியும் அச்சுறுத்தி பார்க்கிற பொழுது அவர் விஞ்சிடத்தில் பதில், நாங்கள் 30 கோடி மக்களும் ஒன்றுபட்டு உங்களை எதிர்ப்பது என்ற முடிவுக்கு வந்து விட்டோம். அவன் கலெக்டர் விஞ்ச் சொல்றான், உன்னை மட்டும் விடுதலை போராட்டத்தை நீ தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் உன்னையும் சுட்டுக் கொள்வேன், உன்னை மட்டுமல்ல உனக்கு யாரெல்லாம் துணையாக வருகிறார்களோ அவர்களையும் சுட்டுக் கொள்வேன் என்று அவன் அச்சுறுத்துகிறான். அச்சுறுத்தி பார்த்தால்
சேர்ந்து விடுவார் வஉசி என்று கலெக்டர் விஞ்ச் நினைத்தார். ஆனால் கலெக்டர் விஞ்சுக்கு எதிராக மீண்டும் பதில் உரைக்கிறார் வஉசி. என்னவென்று கேட்டால், நாங்கள் 30 கோடி மக்களும் ஒன்றுபட்டு உங்களை எதிர்ப்பது என்ற முடிவுக்கு வந்து விட்டோம். உங்களை என்றால் அங்கே ஆங்கிலேயர். இனியும் அடக்குமுறைகளால் ஆள்வது ஆகாத காரியம். அடக்குமுறைகளால் ஒரு பொழுதையும் விடுதலை உணர்வை, சுதந்திர உணர்வை அடக்கியாள முடியும். அது எந்த காலமாக இருந்தாலும், யாருக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி, அடக்குமுறைகளால் ஒரு பொழுதும் வெற்றி பெற்றுவிட முடியாது. ஜனநாயகம் தான் வெல்லும். அந்த இடத்துல இவர் எழுதுகிற பொழுது, இனியும் அடக்குமுறைகளால் ஆள்வது ஆகாத காரியம், சுட்டுக் கொள்வதல்ல, சதையை துண்டம் துண்டமாக வெட்டி எடுத்து வேதனைப்படுத்தினாலும் எங்கள் முடிவு மாறாது. இதயத்தே வரும் சுதந்திர பற்றும் மாயாது. இது திண்ணம் என்று கலெக்டர் விஞ்சுக்கு வஉசி அவர்கள் சொல்லுகிறார். எங்களை சுட்டுக் கொன்றால் மட்டுமல்ல, எங்களுடைய தசையை கிழித்து எரிந்தாலும் கூட நாங்கள் அதற்காக ஒரு பொழுதும் அச்சப்பட மாட்டோம் என்று வஉசி சொல்லுகிறார். திருமூலர் ஓர் இடத்திலே எழுதி, ஆணை துறக்கில் என், யானையை கொண்டு வந்து என்னை மிதித்தால் தான் என்ன, அம்பூடு அறுக்கில் என், கூறிய அம்பு கொண்டு என் மீது அதை செலுத்தி என்னை சாகடித்தால் தான் என்ன, அம்பூடு அறுக்கில் என், காணத்து உழுவை கலந்து வளைக்கு, நாட்டிலே இருக்கக்கூடிய மிக கொடுமையான புலி என்னை வளைத்தால் தான் என்ன, யானை பதியினில் எம்பெருமான் வைத்த ஞானத்து உழவினை நான் விடுவேனே. திருமூலர் பாடுகிறார். திருமூலர் ஒரு விடுதலை உணர்வுக்கு அச்சமற்றவர். அவரே பாடுகிறார், யானையை கொண்டு என்னை மிதித்தால் என்ன, கூறிய அம்புகளை கொண்டு என் முதுகை துளைத்தால் என்ன, கொடிய புலிகளை கொண்டு என்னை அச்சுறுத்தினால் என்ன, நான் ஞானமாகிய உழவினை நான் உழுது கொண்டே இருப்பேன், என்னை யாரும் தடை செய்ய முடியாது. சிவபெருமானை முற்று முழுதான ஒரு இறை பொருளாக, கடவுள் கொள்கையாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதன் விளைவாக அவர் அந்த கருத்தை சொல்லுகிறார். அங்கேயும் கூட திருமூலருக்கு ஏதோ ஒரு ஒரு அச்சுறுத்தலோ ஏதோ ஏற்பட்டிருக்க கூடுமோ என்று நான் கருதுகிறேன். அப்படியான சூழ்நிலையில் அவர் எதற்கும் அச்சப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த கலெக்டர் விஞ்சிடம் வஉசி அவர்கள் பேசிய அந்த துணிவான உரையை நான் இந்த பாடலை பார்க்கிற பொழுது அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு நிலை உருவாகிறது. அது மாத்திரமல்ல, நான் வானமாமலை எழுதுகிறார், 3 சப் மாஜிஸ்திரேட் நீதிபதி அளவில் இருக்கக்கூடிய அவர்கள் மீது லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அவர்களுக்கு எதிராக வஉசி வாதாடுகிறார். மக்களுக்கு ஆதரவாக, ஏழை மக்களை துன்புறுத்தி தான் வாழ வேண்டும் என்பதற்காக சப் மாஜிஸ்திரேட் அளவிற்கு ஆங்கிலேயர் காலத்தில் காவல்துறை வரும் எளிய மக்களை வாட்டி வதைக்கிறார்கள். அந்த எளிய மக்களுக்காக வஉசி அந்த சப் மாஜிஸ்திரேட் எதிராகவே வாதாடியது மட்டுமல்ல, வெற்றி பெற்று அவர்களுடைய பதவியில் இருந்து அவர்களை கீழே இறக்குகிறார். இத்தரத்தில் வஉசியினுடைய தந்தையாருக்கும் அவருக்கும் கூட ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் நீ அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக வாதாடக்கூடாது, குரல் கூடாது என்று அவர் தடுக்கிறார். ஆனாலும் கூட வஉசி எளிய மனிதர்களுடைய விடுதலை தான் எனக்கு முக்கியம், வலுவான அதிகாரம் படைத்தவர்கள் எனக்கு முக்கியம் அல்ல, அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் பரவாயில்லை, அவர்கள் எளிய மக்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக அவர்களை வலுவிழக்க செய்வார்களானால்
அவர்களுக்கு இன்னல்களை தருவார்களானால் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் கூட எளிய மக்களுக்காக நான் வாதாடுவேன் என்று சொன்ன ஒரு மனிதன், நேர்மையானவர். ஒரு மனிதன் தன்னை நான் நேர்மையானவன் என்று சொல்லிக் கொள்வதே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. வ.உ.சி. தன்னுடைய சுயசரிதையிலேயே அவர் நேர்மையானவன். நேர்மையான மனிதன் எப்பொழுதும் யாருக்கும் எதற்கும் அச்சமில்லை, யாருக்கும் அச்சமில்லை என்று சொல்லுவார்களே, அதை போல. அதனால்தான் நான் முன்பே குறிப்பிட்டேன், ஒரு விடுதலை பெற்ற மனம்தான் தன்னுடைய பற்றுகளில் இருந்து நீங்கும். பற்றுகளில் இருந்து விலகிய மனிதன்தான் மக்களுக்காக போராடுவான், மக்களுக்காக உழைப்பான். எனவேதான் மன விடுதலை பெறுவதற்கு ஆன்ம ஞானம் துணையாக இருக்கும். கடைசியிலே இந்த போராட்டங்கள் எல்லாம் எங்கே சென்று முடிவு பெறும் என்று சொன்னால் சமத்துவத்தை நோக்கித்தான் செல்லும் என்று நான் சொல்லி, அந்த சமத்துவம் என்பது அன்பினுடைய அடிநாதமாக விளங்கக்கூடியது. எனவேதான் அன்பே சிவம் என்று அமர்ந்தார் திருமூலர். சரி, அப்படி இருக்கும்போது ஏன் கோயிலை பற்றியும் கடவுளை பற்றியும் கோயிலுக்கு செல்வதை பற்றியும் வணங்குவதை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், தொடக்க நிலையிலேயே ஞானத்தை மக்களுக்கு கற்பித்து விட முடியும் என்று எண்ணுவது சரியானதாக இருக்காது. சரியை கிரியை, கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்குவது, ஏற்றுக்கொள்வது, அடுத்த நிலையாக யோக மார்க்கத்திற்கு செல்வது, யோகத்திலிருந்து ஞானத்திற்கு வருவது, இதுதான் படிநிலை, இதுதான் உளவியல், மக்களுடைய உளவியல். தொடக்கத்திலேயே ஞானத்தை சொல்லிக் கொடுத்து விட்டால் முடியாது, அது உளவியல் ரீதியாகவும் சரியாக இருக்காது என்பதை நன்கு உணர்ந்தவர் தான் முற்காலத்திலேயே. அறிவியல் வளர்ச்சி பெறாத காலத்திலேயே மனிதனுடைய மன உளவியலை புரிந்து கொண்டு படிப்படியாக அவரை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் திருமூலருடைய கொள்கை. படிப்படியாக கொண்டு சென்றவர். எனவேதான் முதல் தந்திரத்திலிருந்து 5ஆம் தந்திரம் வரையில் கடவுள் நெறி, கோயில்கள் குறித்தும் சொல்லி இருக்கிறார். 9வது தந்திரத்தில் தான் அறிவு உதயமாவதை பற்றி, மனம் விடுதலை பெறுவதை பற்றி, ஜீவன் முக்தன் பற்றி, ஜீவ சமாதி பற்றி, துரியம் துரியாதீதம் குறித்து எல்லாம் 9ஆம் தந்திரத்திலே சொல்லுகிறார். ஆக மக்களை படிப்படியாக கொண்டு சென்று அதிலிருந்து விளக்குவது, இதுதான் முறை, இதுதான் சரி. ஆனால் மக்கள் அங்கேயே நின்று விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்? அவர்களை படிப்படியாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திருமூலருடைய ஒரு உணர்வு நிலையாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவேதான் அவர் கடைசியிலே ஒரு இடத்திலே அவர் சொல்லுகிறார், சாத்திரம் ஓதும் சதுர்களை விடு என்று ஒரு இடத்தில் பாடுகிறார். சாத்திரம் ஓதும் சதுர்களை விடு. எந்த இடங்களிலும் அவர் சடங்குகளை ஏற்றுக்கொள்பவர்களாக இல்லை. அதற்காக மரபை மீறினார் என்று சொல்ல முடியாது. நம் ஏற்றுக்கொண்டு, நல்லவற்றை ஏற்றுக்கொண்டு, மக்களுக்கு பயன் தராத மரபுகளை மாற்றி அமைக்க முயற்சி செய்கிறார். சடங்குகளில் திருமூலருக்கு ஒருபொழுதும் நம்பிக்கை இல்லை. அதுதான் சாத்திரம் ஓதும் சதுர்களை விடு என்று அவர் சொல்லுகிறார். இந்த ஐம்புலன்களை அடக்கி துறவு நெறியை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்வது கூட, அங்கே கூட திருமூலர் ஒரு பாடலிலே சொல்லுகிறார், 5 அடக்கி என்பார் அறிவிலார் என்று சொல்லுவார். வெடிப்புற பேசுகிற ஒரு தன்மை. 5 அடக்கு என்பார் அறிவிலார் என்று திருமூலர் பேசுவார். 5 அடங்கின் அசேதனம். 5 புலன்களும் அடங்கி ஒடுங்கிவிட்டால் அது ஒரு இயங்கா நிலை. திருமூலர் பேசுவது ஒரு சமூக இயங்கு நிலையை பேசியவர் தான் திருமூலர். இயங்கா நிலையை பேசியவர் அல்ல திருமூலர். அப்படி பேசியவர் என்று அவரை தூரே வைத்து விட்டார்கள். உங்களுக்கு திருமூலரை காட்டியவர்கள் அப்படி காட்டி விட்டார். ஆனால் அவரை வேறொரு பரிமாணத்தில், வேறொரு கோணத்தில் என்று பார்க்கிற பொழுது சடங்குகளையும்
இவ மூட நம்பிக்கைகளையும் அவர் ஒருபொழுதும் ஏற்றுக்கொண்டவராக இல்லை. படிப்படியாக மனிதர்களை படிநிலைக்கு ஒரு உயர்நிலைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து அன்பை புகட்டி சமத்துவத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. நான் எதற்காக சொன்னேன் என்று சொன்னால், எதற்கும் அச்சம் இன்மை என்கின்ற ஒரு நிலை எப்போது வரும் என்று கேட்டால், ஆன்ம விடுதலை பெற்ற பிறகு வரும், மனம் விடுதலை பெற்ற பிறகு வரும். அப்படி விடுதலை பெற்றவர் திருமூலர், அப்படி மன விடுதலை பெற்றவர் வ.உ.சி. திருமூலர் இன்னொரு இடத்துல எழுதுவார், நண்பர் ரங்கையா முருகன் அவர்கள் இந்த பாடலை அடிக்கடி இந்த பாடலை மிக அதிகமாக நேசிப்பார். செற்றில் என் என்னை சாகடித்தால் என்ன, சீவில் என் தலையில் என்ன, செஞ்சார்ந்த அணியில் என் சந்தனம் பூசி என்னை வாழ்த்தினால்தான் என்ன, உலகத்தே உளி நாட்டி மறிக்கில் என் தலையிலே உளியை நாட்டி என்னை சாகடித்தால் வித்தகன் நந்தியின் விதிவழி அல்லது தத்துவ ஞானிகள் தன்மை குன்றாரே. நான் முன்னரே சொல்லியிருந்தேன், தத்துவ ஞானிகள் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு பொழுதும் தடபுரளமானார்கள் என்று சொல்லியது. அந்த பாடலில் திருமூலருடைய பாடல் இது. வித்தகன் நந்தியின் விதிவழி, விதியை ஏற்றுக்கொண்டவர், விதியை ஏற்றுக்கொண்டு அந்த விதியை முன்னை வினைவரின் முன்னுண்டே நீங்குவர், பின்னை வினையை பிடித்து பிசைவர் என்று விதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் திருமூலர். விதி இருக்கிறது என்று நம்பியவர், ஆனால் அந்த விதி என்னை எதுவும் செய்யாது என்று அறிந்தேன் வினையை அகில் மன வாழால் என்று சொன்னவர். வினையை நான் அருந்தெறிவேன். விதி குறித்து பேசுவதற்கே அச்சப்படுவார்கள். நான் இங்கே வ.உ.சி. அவர்களை ஒப்பிட்டு பொழுது, சிறையிலே இருக்கிற பொழுது ஜெயிலரை கண்டு, ஆங்கிலேய ஜெயிலரை கண்டு எல்லோரும் அச்சப்படுவார்கள். ஆனால் வ.உ.சி. யாருக்கும் அச்சப்பட மாட்டார். அது விதியை எதிர்த்து பேசுவதற்கு அச்சப்படுவார்கள். ஏன் என்றால், அதை எதிர்த்து பேசினால் இன்னொரு விதி வந்து சேர்ந்து விடுமோ, தீவினை வந்து விடுமோ என்று அச்சம் 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 எல்லாவற்றுக்கும் மேற்பட்டே துக்கப்பட்டே இருந்து போகிற இந்த மானுட இனத்தை என்னவென்று சொல்வது? அப்படி அச்சப்படாமல் இருப்பதற்கு இந்த பாடல் தத்துவ ஞானிகள் ஒரு பொழுதும் தன்மை கொண்டார். ஏதோ தத்துவம் என்பது மக்களை விட்டு விலகிய ஒன்று என்று நினைத்து விட வேண்டாம். தத்துவம் என்பது மக்களை விடுதலை செய்யும். தத்துவம் என்பது மக்களினுடைய துன்பங்களை விலக்கி வைக்கும். தத்துவம் என்பது மக்களினுடைய நலனுக்காக ஒருவனை உந்தி தள்ளிவிடும். சுயநலம் என்பதை பறித்து விடும். இதுதான் தத்துவத்தினுடைய அன்பு. நல்ல தத்துவங்கள், நான் சொல்வது நல்ல மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய தத்துவங்கள். அப்படியான தத்துவத்தை வரித்து கொண்டவர்தான், ஏற்றுக்கொண்டவர்தான் மூலர். எனவேதான் அவர் எழுதினார், யாவருக்குமாம் இன்முறை, யாவருக்கும் இன்னுரைதானே. எந்த மனிதனை பார்த்தாலும் இன்னுரை சொல். பசுவோடு வருகிறதா, அதற்கு ஒரு பச்சிலை கொடு. சக மனிதன் இருக்கிறானா, அவனுக்கு ஒரு கைப்பிடி உணவை கொடு. நீ சாப்பிடும் போது ஒரு கைப்பிடியை கொடு. அதுவும் முடியவில்லையா, இன்னொரு யாவருக்குமாம் இன்னுரையாவது சொல் என்று சொன்னானே. இதை விட ஒரு சமத்துவத்தை நோக்கிய ஒரு பார்வையை நாம் எங்கே காண்பது? யாவருக்குமாம் இன்னுரை தான். யாராக இருந்தாலும் இன்னுரை பேசு. எல்லோருக்கும் உணவு கொடு உன்னிடம் இருந்தால் என்று சமத்துவத்தை நோக்கிய ஒரு 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 தத்துவ ஞானியாக, ஆன்ம ஞானம் பெற்றவர்களாக நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, சிறையில் வ.உ.சி. அடைந்த ஒரு கொடுமை இருக்கிறது. அதை நினைத்தாலே மனம் வருந்துகிறது. அவரே தன்னுடைய சுயசரிதைகளை எழுதுகிறார். அவன் என்னை, அவன் என்றால் ஆங்கிலேயன், சிறையில் இருக்கிற பொழுது, வ.உ.சி. சிறையில இருக்கிற பொழுது, அவன் என்னை சணல் கிழி எந்திரம் சுற்றென சுற்றினேன். சணலை கிடிக்கிற எந்திரத்தை சுற்றினேன். என் கை தோல் உரிந்து ரத்தம் கசிந்தது. என்னுடைய கைகளில் தோள்கள் எல்லாம்
ரத்தம் கசிந்தது. இன்னரும் கண்ணீர் பெருகவே. எதற்கும் கண்ணீர் விடாத வஉசி அந்த துன்பம், உடல் துன்பம் எல்லோருக்கும் இயல்புதான். மன துன்பத்தை தாங்கக்கூடிய மனத்தின்மை உடையவர் தான். அந்த உடல் எல்லா மனித சற்று கலங்கடி, கைகள் தோள்கள் உரிந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த ஜெயிலர் வந்து, நீ சணலுக்கு மாடு இருக்கிற செக்கை, வஉசியை அந்த செக்கை இழுக்க சொல்கிறார். கைகளில் எல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த வடின் கரங்களோடு செக்கை இழுக்க சொல்லுகிறான். அதையும் செய்கிறார். அந்த செக்கை இழுத்து விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இழுத்து விட்டு அவர் எழுதுகிறார். அவன் மீது எந்தவித கோபமும் அவருக்கு இல்லை. வஉசி எழுதுகிறார், எவனுடைய அந்த ஜெயிலனுடைய அவனுடைய அன்புதான் என்னே என்று அதையும் தாங்கும், எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்லுவார்களே, அவன் அந்த ஜெயிலர் செய்த கொடுமையையும் கூட தாங்கிக் கொண்டு அவனுடைய அன்புதான் என்னே என்று எழுதுகிறார். அந்த கருத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதன் பிறகு இந்த மரண பயம் குறித்து நாம் பேசியாக வேண்டும். மரண ஒரு துளி கூட வஉசியை எந்த கணப்பொழுதும் நெருங்கியதே இல்லை. மரண பயம் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனை நாம் மரண பயத்தை கடந்தவன் மிகச்சிறந்த கொள்கைக்காரனாக இருந்தால் அது மக்களுக்கு நல்லது. அந்த மரண பயத்தை கடந்தவராக நமன் வரின் ஞானவாள் கொண்டே எரிவன், திருமூலர் சொல்வார். நமன் வரின் ஞானவாள் கொண்டே எரிவன். யமன் வந்தால் என் ஞானமாகிய வாளை கொண்டு அவனை கொன்று அடிப்பேன். யாரை? யமனை. சிவன் வரின் நம்முடன் போவது திண்ணம். சிவபெருமான் வந்தால் நான் அவனோடு செல்வது என்பது தீண்டம், நான் சென்று விடுவேன். அதுபோல வஉசி ஒரு இடத்துல எழுதுகிறார், வருவன எல் மாநிறை ஈசன் தருவன என்று தகவல்வேம். வர்றது எல்லாம் கேட்டால், வஉசி கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையிலே அடைக்கப்பட்டதன் விளைவாக கலவரங்கள் ஏற்படுது. அந்த கலவரத்தில் பல இடங்கள் எரிக்கப்படுகிறது. மிகப்பெரிய கலவரமாக அது ஏற்படுகிறது. அதற்கும் வஉசி தான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார். அதற்கும் கூடுதல் தண்டனை விதிக்கலாம் என்று சொல்லுகிறார். அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரே எழுதுகிறார், மாநிறை ஈசன், இது ஈசன் எனக்கு கொடுத்தது, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை அமையும் என்று ஈசன் எனக்கு கொடுத்தது என்று வஉசியே எழுதுகிறார். எனவே அந்த பாடலை இங்கே நான் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, யமன் வந்தால் நான் அவனை வெட்டி வீழ்த்தி விடுவேன், அதற்கு பயமில்லை, மரண பயம் எனக்கு இல்லை. ஆனால் சிவன் வரி நானுடன் போவது திண்ணம் என்று சொல்லிட்டு இன்னொரு இடத்திலே மாபோசி அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் என்ற புத்தகத்தில் இந்த பாடலுக்கு ஒத்து போகிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே வஉசி அவர்கள் எழுதியது, என் மனமும், முருகன் சார் இதை மிக மிக உணர்ந்து, அதை உள்ளார்ந்த உணர்வோடு இதை சொல்லுவார்கள். என் மனமும் என் உடலும் என் சுகமும் என் அறமும் என் மனைவியும் என் மகவும் என் பொருளும் என் மனமும் குன்றிடினும் யான் குன்றேன். எது போனாலும் பரவாயில்ல, என் சுகம், என்னுடைய அறம், என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், எது போனாலும் பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து ஒருபொழுதும் விளங்க மாட்டேன். அது மாத்திரமல்ல, கூற்றுவனே வந்தாலும் நமனே வந்தாலும் வென்றிடுவேன் காலால் மிதித்து. யமனே வந்தாலும் கூட என் காலால் அவனை மிதிப்பேன் என்று வஉசி எழுதுவார். பாரதி கூட, காலா என் எதிரில் வாடா,
உன்னை சிறு துரும்பென மிதிக்கிறேன் என்று பாடல் எழுதுவார். ஆக இவர்கள் இருவருக்கும் முன்னோடியாக திருமந்திரத்திலே நமன் வரி ஞானவாள் கொண்டே எரிவன் என்ற அந்த தமிழ் மரபு, அந்த வீர மரபு அங்கே வருகிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த மரண பயம் இல்லை என்று சொன்னேனே, அதற்கு திருமந்திரத்திலே ஒரு பாடல் இருக்கிறது, அழகான பாடல். கூடு கெடின், இந்த கூடு இல்லை என்று சொன்னால் மற்றொரு கூடு செய்வானுளன், இன்னொரு கூட்டுக்கு சென்று இந்த உயிர் சென்றுவிடும். கூடு கெடி நாடு கெடினும் நமர் கெடுவார் இல்லை. இந்த நாட்டில் இயற்கை சீற்றங்களா? கவலை இல்லை, இன்னொரு நாடு இருக்கிறது, கவலை வேண்டாம், சென்று விடலாம். நாம் இருக்கின்ற வீடு பறி போய் விட்டதா, வாழ விட்டதா, பறித்து கொள்ளப்பட்டதா, இடிந்து விழுந்து விட்டதா? கவலை வேண்டாம், இன்னொரு வீடு. எவ்வளவு மனதிற்கு தரக்கூடிய பாடலாக திருமூலருடைய பாடல் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வீடு இல்லையா, வீடு அழிஞ்சு போச்சா கவலை இல்லை, சரி நாடு அழிஞ்சு போச்சா பரவாயில்ல, இன்னொரு நாடு இருக்கிறது. உயிர் போனதா பரவாயில்லை, அது இன்னொரு கூட்டில் சென்று இருக்க போகிறது என்று அந்த மரண பயத்தை அவர் செய்கிறார். அப்போ ஞானம் பெற்றவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள், தெளிவை பெற்றவர்கள் இந்த நிலையில் இன்னொரு கருத்தையும் இங்கே பதிவு செய்ய வேண்டும். மனம் வாக்கு காயத்தால் வல்வினை மூளும். திருமந்திரம். மனம் வாக்கு காயத்தால் வல்வினை மூளும், திருமந்திரம் பாட்டு. இந்த பாடல் எப்படி திரும்ப பார்க்க முடியும் என்று சிறையிலே வஉசி இருக்கிற பொழுது அந்த ஜெயிலர் வஉசிக்கு அறிவுரை சொல்கிறார். அமைதியாக இரு, அடங்கி போ, சொல்வதை செய், நல்ல பிள்ளையாக இரு, நல்லவனாக இரு, சீக்கிரம் விடுதலை கிடைக்கும் என்றெல்லாம் அந்த ஜெயிலர் வஉசி யாருக்கு யார் அறிவுரை சொல்லுவார்? பேசுறார் சிறையில. வாயை அவருடைய எழுத்து சுயசரிதையில அவரே எழுதுவது. வாயை மூடடா மதியிலி, அறிவு கேட்டவன வாயை மூடுறான், யார அடங்கி போக சொல்ற? நான் அவர்னா பெரிய மகா பெரிய குற்றம் செய்து விட்டா வந்தவர், கொலைபாதக செயல்களை செய்து விட்டா வந்தவர், அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுத்து அதனால் சிறையில் வந்தவர். அவருக்கு அறிவுரை சொல்லுகிறார், அமைதியாக இரு, அடங்கி போ, நல்லவனாக இரு. யாருக்கு யார் சொல்வது? வாயை மூடடா மதியிலி, உனக்கும் உன் அப்பனுக்கும். ஜெயிலர்கிட்ட வஉசி சிறையில பேசுறார். உனக்கும் உன் அப்பனுக்கும் உன் சூப்பரிண்டென்ட் இருக்கான அவனுக்கும், உன்னை யாழும் கவர்னருக்கும், உன்னை ஆட்சி செய்கிறானே கவர்னர், அவனுக்கும் மேல மன்னாதியர்க்கும், இங்கிலாந்து இளவரசர்கள், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் புத்திகள் கூறும் பெற்றிமை உடையேன். இவ்வளவு பேருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறது, நீ எனக்கு அறிவுரை சொல்ல வந்து விட்டாயா என்று வெடிப்புற பேசுகிறார். அடிவருடி பிழைக்க வேண்டும், எப்படியாவது சுகமாக வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சிறை கூடத்திலே ஜெயிலரை எதிர்த்து பேசினால் என்ன நடக்கும் என்பது தெரியாதவர் அல்ல வஉசி. சட்டம் படித்தவர், வழக்கறிஞராக இருந்தவர், சிறையில் இருந்தவர்களுடைய அனுபவங்கள் என்ன என்று தெரிந்தவர். அப்படி சிறையிலே இப்படி பேசுகிறார். உனக்கும் உன் அப்பனுக்கும்
உன் சூப்பரிண்டென்ட்டுக்கும் உன் கவர்னருக்கும் உன் மன்னனுக்கும் அறிவுரை புத்திகள் சொல்லும் பெற்றுமை உடைய நான். எங்கிருந்து வந்தது இந்த துணிச்சல்? யாருக்கு வரும்? எப்படியாவது அடிவருடி பிழைத்து விடலாம் என்று நினைப்பவர்கள் தானே அதிகம் இருக்கிறார்கள். அப்படியான சூழ்நிலையில் இப்படி ஒரு வெளிப்புற பேசுகிற தன்மை வ.உ.சி.க்கு வந்திருக்கிறது. திருமூலரில் ஒரு பாடல் இருக்கிறது, மனம் வாக்கு காயத்தால் வல்வினை மூலம். சொல், உன்னுடைய மனம், உன்னுடைய வாக்கு, உன்னுடைய காயம், இதனால் வல்வினை வந்து சேரும். எல்லாம் தெரியும். ஜெயிலரை இவ்வாறு எதிர்த்து பேசினால் கூடுதலாக தண்டனை கிடைக்கும், அரிசி உணவு கிடைக்காது, காலம் நீட்டிக்கப்படும் என்பதெல்லாம் பெரிய ஒரு வ.உ.சி.க்கு நன்றாக தெரியும். தெரிந்த பிறகுதான் இப்படி பேசுகிறேன். ஏன் என்றால் திருமூலர் ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார், மனம் வாக்கு நேர் நிற்கில் வல்வினை மன்னா என்று எழுதுகிறார். மனம் வாக்கு காயம் நேர் நிற்கில், நேர்மையாக இருந்தால் வல்வினைகள் வந்து சேராது என்று திருமூலர் எழுதுகிறார். நேர்மையாக மனம் வாக்கு காயம் நேர்மையாக இருந்தால், கொண்ட கொள்கை உறுதியானதாக, மக்களுக்கு பயன் விளைவிப்பதாக, மக்கள் நலன் சார்ந்ததாக இருந்தால் வல்வினைகள் எதுவுமே செய்யாது என்று உணர்ந்திருக்கிறார் வ.உ.சி. அவர்கள். திருமந்திரத்திலேயே இப்படியான ஒரு அருமையான மனம் வாக்கு நேர் நிற்கில் வல்வினை மன்னா, நேர்மையா நேர் பாதையில சென்றால் எந்த வினைகளும் நம்மை நெருங்காது, வரும் ஆனால் நெருங்காது என்று அந்த பாடலை நான் இங்கே பார்க்க வேண்டும். நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அறிஞர்களே, துணிச்சல் மட்டும்தான் வ.உ.சி.யிடம் இருந்ததா? கருணை இல்லையா? அன்பு இல்லையா? கண்ணீர் இல்லையா என்று சொன்னால் வ.உ.சி.யை காட்டிலும் மக்கள் மீது கருணை உள்ளம் கொண்டவர் மிக மிக அரிது. அழுவார், மக்களை அழுத நாட்கள் பல. அதை ம.பொ.சி. எழுதி காட்டுகிறார். சிதம்பரனார் அடிமைத்தனத்தால் மக்கள் படும் அவதியை வர்ணிக்கும் போது அவர் கண்களில் தாரை தாரையாக நீர் பெருகும் என்று எழுதி காட்டுகிறார். இந்திய மக்களுடைய அடிமைத்தனத்தை நினைக்கிற பொழுது அவருடைய கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கும். எவ்வளவு பெரிய துணிச்சல்காரனுடைய கண்களிலே கண்ணீர் வரும் என்று சொல்வதை நம்ம எப்படி நம்ப முடிகிறதா? ஆனால் உண்மை. வ.உ.சி.யினுடைய வாழ்க்கையை பற்றி ம.பொ.சி. அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் என்கின்ற நூலில் எழுதியிருக்கிறார். சில சமயங்களில் நெஞ்சு விம்மி நிலை குலைந்து புலம்புவார். சில நேரங்கள்ல நெஞ்சு விம்மி நிலை குலைந்து விடுவார். மக்களினுடைய அடிமைத்தனத்தை, அறியாமையை, அவர்களுடைய இன்னல்களை, அவர்களுடைய துன்பங்களை நினைத்து அழுது புலம்பி நெஞ்சு விம்மி தாரை தாரையாக கண்ணீர் வார்க்கிற அந்த இலகிய உள்ளம் படைத்தவர். போராளிகள் எப்பொழுதும் இலகிய மனம் படைத்தவர்கள், மக்கள் மீது அன்புடையவர்கள். எனவே தான் அன்பே சிவம் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். திருமூலருடைய பாடல் திருமந்திரத்திலே இருக்கிறது, புலி கண்டவர்க்கு புனல் ஊருமா போல். புளியம்படத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நாக்கில் எச்சில் ஊறும். புலி கண்ட புனல் ஊருமா போல். களிக்கும் திருக்கூத்து கண்டவர்க்கு எல்லாம் துளிக்கும் அருட்கண்ணீர். திருக்கூத்து தரிசனத்தை, சிவபெருமானுடைய திருக்கூத்து தரிசனத்தை, சிவபெருமானுடைய தரிசனத்தை கண்டவருக்கு மக்களை பார்க்கிற துன்பங்களை, மக்கள் படும் துன்பங்களை பார்க்கிற பொழுது கண்ணீர்காகவே வரும். அருட்கண்ணீர் துளிக்கும், கண்ணீர் வரும், கண்ணீர் பெருகும் என்று திருமூலருடைய அந்த பாடலை இங்கே நான் கவனப்படுத்தி பார்க்கிறேன். வ.உ.சி.யினுடைய கண்ணீரும் இந்த பாடலோடு நான் அதை புலியை பார்த்த மாத்திரத்திலேயே நாக்கில் எச்சில் ஊறுவதை போல மக்களினுடைய துன்பங்களை கண்ட மாத்திரத்திலேயே அருட்கண்ணீர். பேராசிரியர் ஆறுமுக தமிழன் அவர்கள் சொன்னதை போல அவர்களுடைய
வள்ளலார் பற்றி நிறைய பேசியிருக்கிறார். வள்ளலார் குறித்து நாம் பார்க்கிற பொழுது இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மக்களினுடைய அந்த துன்பமான நிலையை பார்த்து பல இடங்களில் அவரும் துன்பப்பட்டிருக்கிறார். ஒரு குழந்தை அழுதால் கூட அவருடைய மனம் தாங்காது. அவர் வீட்டில் இருக்கிற பொழுது வேகமாக ஒரு கதவை தட்டினால் கூட அந்த தட்டுபவருக்கு ஏதோ நேர்ந்திருக்குமோ, அவருக்கு என்ன துன்பம் நேர்ந்திருக்குமோ என்று அச்சப்படக்கூடிய, அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய இலக்கிய மனம் வள்ளலாரிடத்திலே. அதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, அறிஞர் பெருமக்களே, இன்னும் திருமூலருடைய திருமந்திரத்தையும் பெரியவர் வஉசியினுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு நாம் இன்னும் பல பாடல்கள் இருக்கிறது. நான் காலத்தின் அருமை கருதி எனக்கு இதோடு நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், சென்னை விருதுநகர் மாவட்ட குழுக்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு வஉசி ஆய்வு வட்டத்திற்கும் இதை இவ்வளவு நேரம் மற்ற பணிகளை எல்லாம் ஒதுக்கி என்னுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, ஒரு ரொம்ப சிறப்பான உரை. திருமூலர் சாராம்சமாக சொல்வதென்ன, அந்த புள்ளியில திருமந்திரம் மாதிரியான நூல்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆளுமையாக வஉசி எவ்வாறு எழுந்து நின்றார் என்பதை பற்றிய ஒரு வரைகோட்டு சித்திரம் ஒன்றை நம்முடைய திருமூலர் முருகன் அவர்கள் வழங்கினார்கள். இந்திய விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டிருந்த எல்லா பெரிய தலைவர்களை, அறிவார்ந்த தலைவர்கள் எல்லோரையும், காமராஜர் மாதிரியான தலைவர்களும் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு ரொம்ப கருத்தியல் ரீதியா சில தலைவர்கள் வளர்ந்து பூதாகரமாக நிற்கிற போது அவர்களையெல்லாம் உருவாக்குவதற்கு பின்புலத்துல ஒரு நூல் ஒன்று இருந்திருக்கிறது. பெரும்பாலும் வடக்க எல்லாரும் பகவத்கீதையை தான் அந்த நூலாக முன்வைத்துக் கொள்கிறார்கள். காந்திய பகவத்கீதை உருவாக்குது, ஹரிச்சந்திர புராணமும் பகவத்கீதையும் காந்தியை உருவாக்குகிறது, திலகரை பகவத்கீதை உருவாக்குகிறது, பாரதியை பகவத்கீதை உருவாக்குகிறது. இவர்களெல்லாம் அந்த கைமாறு கருதாமல் கடன் செய்தல் என்கிற அந்த அடிப்படைய, அந்த நிஷ்காமிய கர்மம் என்கிற அந்த அடிப்படைய பகவத்கீதையிலிருந்து பெற்றுக்கொண்டு அதுதான் தங்களுடைய ஆளுமையை உருவாக்குவதாக முன்னிறுத்தி கொண்டு வந்த தலைவர்கள். வஉசி மாதிரியான ஒரு தமிழ்மையில் ஈடுபட்ட ஒரு மனம் பகவத்கீதையை முன்னிலைப்படுத்திக் கொள்வது என்பது அது நிகழல. வஉசி தன்னுடைய நூலாக பகவத்கீதையை முன்வைக்கவே இல்லை. அவருடைய நெருங்கிய தோழர் பாரதி முன்வைக்கிறார். பாரதி அதுக்கு உரை எழுதுகிறார். அவருடைய குருவாக கருதிய திலக மகரிஷி அவர் பகவத்கீதைக்கு உரை எழுதி பகவத்கீதையை முன்வைக்கிறார். ஆனா வஉசி பகவத்கீதையை பற்றி பேசியது என்பது ரொம்ப அதிகம் இல்லை. அவர் அதை குறித்து பெரிய ஈடுபாடு எதுவும் காட்டியதாக தெரியவில்லை. வஉசி தன்னுடைய நூலாக திருக்குறளைத்தான் திரும்ப திரும்ப முன்வைக்கிறார். திருக்குறள் அவருடைய ஆளுமை உருவாக்கத்தில் பங்காற்றிய நூலாக திருக்குறள் இருக்கிறது. அதற்கு பிறகு எப்படி இப்படி ஒரு தன்னிகரற்ற தியாகத்துல தோய்ந்த ஒரு தலைவன் உருவாக முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் மொட்டையாக அது ஏதோ காட்டில் காய்ந்த நிலா மாதிரி எல்லாம் வந்துட முடியாது. ஏதாவது ஒரு பின்புலம் இல்லாமல் அப்படி ஒரு தன்னிகரற்ற ஆளுமை உருவாவது என்பது ரொம்ப அரிதானது. வஉசியை உருவாக்கிய தடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தமிழ் மெய்யியல் மரபுல எது திரண்டு கிடந்த திரட்சியோ அந்த திரட்சிகள் தான் வஉசியை உருவாக்கி இருக்கின்றன. வஉசி இயல்பாகவே சைவராக இருந்ததுனால, ஆனா அவருக்கு ஒரு சித்தாந்தம் சார்ந்து மெய்யியல் பயில வேண்டும் என்கிற முனைப்பு இருந்தது மாதிரியாக தெரியவில்லை. அவர் சைவ சித்தாந்த சபையில் தான் தொடங்குகிறார். சைவ சித்தாந்த சபையை பற்றி அவர் பேசுகிற போது என்ன சொல்கிறார் என்றால், சைவ சித்தாந்த சபையினுள் புகுந்து நல்லா பேசுறதுக்கு பழகிக்கிட்டேன் அப்படிங்கிறது மாதிரியான பொருள்ல தான் அவர் சொல்றாரு. இப்ப லயன்ஸ் கிளப், அரிமா சங்கம்
அந்த மாதிரியான சங்கங்கள்ல சேர்ந்து பேசுவதற்கான மேடைகளை அதில் பெற்றுக்கொண்டு அதில் பேச்சு பழகிக் கொள்வதைப் போல வஉசி சைவ சித்தாந்த சபையை பேச்சு பழகிக் கொள்வதற்கான ஒரு சபையாகத்தான் கருதி இருப்பார் போல தெரிகிறது. அவர் எழுதியதிலிருந்து அப்படித்தான் தெரிகிறது. அப்புறம் அவருடைய ஈடுபாடு என்பது சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் இல்லை, மிக தீவிரமான ஈடுபாடு என்பது சைவ சித்தாந்தம் இல்லை. அவர் ஞான வாசிஷ்டம், ஞான வெட்டியான், இந்த மாதிரி கைவல்ய நவநீதம், இந்த மாதிரியான நூல்களின் மேலதான் ஈடுபாடு கொண்டவராக வஉசி இருந்திருக்கிறார். அப்படி இப்ப இந்த மாதிரி ஒரு தன்னிகரத்தை திருமந்திரம் தெரியாம வஉசி இருந்திருக்க முடியாது. திருமந்திரத்துல ஈடுபடாம வஉசி இருந்திருக்க முடியாது. திருக்குறள்லையும் திருமந்திரத்திலையும் தோயாத ஆள் என்பவர் கிடையாது. தமிழ்நாட்டுல உருவான எல்லா பெரிய ஆளுமைகளும், அதுலயும் சீர்திருத்தத்தின் மேல கருத்து வைத்திருந்த எல்லா ஆளுமைகளும் திருமந்திரத்தை தாண்டி போயிருக்கவே முடியாது. வலுவாக ஒரு சமய மரபிற்குள் ஊன்றி நின்று கொண்டு அதற்குள்ளிருந்தே கைக்குண்டுகளை வீசி எறிகிற ஒரு நூல் திருமந்திரம். அதை அறியாமல் ஒரு சைவர் வெளியில் வந்தார் என்று சொல்வது. அதனால வஉசியினுடைய ஆளுமை உருவாக்க நூல்களில் திருக்குறளை ஒன்றாக முதன்மையானதாக வைத்தால் திருமந்திரத்தையும் ஒன்றாக வைக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது. அதற்கான பல இடங்களை நம்முடைய சிறப்பு பேச்சாளர் திருமூலர் முருகன் அவர்கள் தன்னுடைய உரையிலே தொட்டு காட்டினார். ஆறாலும் இனி என்னை அமட்ட ஒண்ணாது என்று சொன்னதும், வானென்று இடிக்கிலன் ஆணை துரத்திலன் அம்பூடு அறுக்கிலன், எதா இருந்தாலும் நான் செய்யறத நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நீ அரட்டுறதுக்காகவெல்லாம் நான் அரள மாட்டேன் என்று வஉசி முனைப்பாக நின்றதும், தன்னுடைய குடும்பம், சொத்து, தன்னுடைய தம்பிக்கு மனநலம் கெட்டு போனது, எல்லா இழப்புகளையும் சந்தித்த ஒரு தலைவன், பெருந்தியாகி. அப்படி ஒரு தியாகத்தை செய்யற அளவுக்கு ஒரு தலைவனுடைய மனத்தை அவ்வளவு திண்மையுடையதாக எது உருவாக்கி இருக்க முடியும் என்றால் இந்த மாதிரியான ஒரு மெய்யியல் புலம். அது ஒரு தன்னை அறிந்தவனுக்கு தான் அந்த மனம் உருவாகும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான்னு திருமந்திரத்துல வரி. தன்னை அறிந்து கொண்டு விட்டால் எது நிலையானது, எது நிலையற்றது, எது சார்ந்து நிற்கத்தக்கது, எது சார்ந்து நிற்கத்தகாதது என்பதெல்லாம் ஒருவனுக்கு விளங்கிவிட்டால் பிறகு அவன் எது சார தகுந்ததோ அதை சரியாக சார்ந்து நிற்பான் என்பதற்கான சான்றுதான் வஉசி. திருமந்திரத்தில் இன்னொரு பாட்டும் இருக்கு. ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை நமனும் அங்கில்லை, இடும்பையும் இல்லை இராப்பகல் இல்லை, படும் பயன் இல்லை பற்று விட்டோர்க்கே. ஒரு பயனையும் அடையல, ஆனாலும் கும்பிட்டு விழுகல. இது இந்த மாதிரியான ஒரு நிமிர்வை உருவாக்க முடியும் என்றால் சரியாக கடைசியில சுயமரியாதை இயக்கத்துல போய் நின்றார். அதுதான் அவர் நியாயமாக கடைசியில் போய் சேர்ந்து நின்று இருக்க வேண்டிய இடம். அப்ப அவரு தன்னுடைய மனக்கருத்துக்கள்ல இருந்து எந்த மாற்றமும் கொள்ளல. தான் என்னவாக உருவானாரோ அப்படியே இருந்தார். எந்த நிலை குலைவிலையும் அவர் நிலை தாழவே இல்லை. அது ரொம்ப சிறப்பா திருமூலர் முருகன் அவர்களால் படம் பிடித்து காட்டப்பட்டது. மிகச் சிறப்பான உரை ஒன்றை, ரொம்ப கருதி பார்க்க முடியாத இடங்களில் இருக்கிற 2 விவகாரங்களை தொட்டு காட்டி இருக்கிறார் வஉசி. விடுதலை போராட்டத்தில் இருந்த வஉசியும் அவருடைய ஆளுமை உருவாக்கத்தில் பங்காற்றி இருக்கக்கூடிய திருமந்திரம் என்கிற நூலையும் ரொம்ப சரியான இடங்களின் வழியாக தொட்டு காட்டி ஒரு புதிய வெளிச்சம் பாய்ச்சிய திருமூலர் முருகன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இளங்கோ, விவாதம் உண்டா? ஆமாங்க ஆமாங்க. சரி, அப்ப அது நீங்க அது என்ன நேர அளவை பொறுத்து அதை நீங்க நெறிப்படுத்திக்கீங்க. இளங்கோ அவர்கள் விவாதம் ஒன்று உண்டு என்று சொன்ன காரணத்தினால் நண்பர்கள், கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் கேள்வி கேட்டு விவாதத்தை நடத்தலாம். அத இளங்கோ நெறிப்படுத்துவார். நீங்களும் கூட அதுல பதில் சொல்லலாம். அது சரி, நான் இருக்கேன், அதுல ஒண்ணும் சிக்கல் இல்லை. ஆனா நேர அளவு என்ன, எத்தனை கேள்வியை அனுமதிக்கலாம், என்ன நீளத்துக்கு அனுமதிக்கலாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால உங்களுக்கு சொன்னேன். அது 8:30 வரைக்குங்க. சரி, மணி 8:10. நண்பர்கள் யாரேனும் விவாதத்திற்குரிய பொருள், இந்த உரை சார்ந்து ஏதேனும் விவாதத்திற்குரிய பொருள் இருந்தால் அதை பேசலாம், அல்லது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். தோழர்கள் தங்களுடைய ஐயங்களை, வினாக்களை தொடுக்கலாம். தாமாக முன்வந்தும் பேசலாம், கையுயர்த்தியும் பேசலாம்.
ஐயா பேசுங்கய்யா. முடியல. ஐயா ரங்கையா முருகன் ஐயா பேசுறீங்களா? இல்ல வரா. மிக அற்புதமான முறையிலே ஐயா திருமூலர் முருகன் அவர்கள் திருமந்திரத்தோடு திருமந்திர கருத்துக்களோடு வாவிசியினுடைய அந்த விடுதலை உணர்வை பொருத்தி அவருடைய தியாக வாழ்வின் சாராம்சமாக திருமந்திரமே இருக்கின்றது என்பதை வலியுறுத்தி அவர் பேசியிருக்கின்றார். தலைமை உரையிலே ஐயா அவர்கள் இந்திய விடுதலை போராட்ட தலைவர்களுக்கு ஒரு பகவத்கீதை இருந்தது போல இங்கே தமிழகத்திலே பெரியவர் வஉசி அவர்களுக்கு திருமந்திரம் இருந்திருக்கிறது என்பதை அறுதியிட்டு கூறியிருக்கின்றார். இன்றைய சிறப்பு விருந்தினர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வஉசியினுடைய அந்த தியாக வாழ்க்கைக்கு பின்புலமாக இருந்த அந்த கருத்தியல் மீது ஒரு புது வெளிச்சம் பாய்ச்சிய இந்த ஒரு சிறப்புரை தலைமையுரை ஆற்றிய பெருந்தகைகளுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் தமிழ்நாடு வஉசி ஆய்வு வட்டம் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இளங்கோ ரங்கையா முருகன் ஏதோ கேட்க விரும்புறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, முன்னே கூப்பிட்டேன், அவர் ஐயா பேசல. ஐயா பேசுங்கய்யா. இல்ல இல்ல இணையம் ஏதோ கோளாறா இருக்கு. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. மிக சிறப்பான உரை. நான் தொடர்ந்து திருமூலர் உடைய வரிகள் மூலமாக பெரியவர் வஉசியோட குணப்பாங்க வந்து மிக சிறப்பா எடுத்து வச்சாரு. அவருடைய மெய்யறம் நூல்ல வந்து அவர் முன்னிலை சொல்லும்போது அவர் சொல்றாரு, அந்த அவருடைய மெய்யறம் நூல்ல வந்து உள்ள வெண்பாக்கள் வந்து சிவஞான போதம், திருக்குறள், திருமந்திரம் இந்த மூணை பேச அடிப்படையாக வச்சுதான் எழுதுறேன் அப்படிங்கும் போது அவருக்கு இந்த மூணும், அதாவது திருக்குறள், சிவஞான போதம், திருமந்திரம், இந்த மூணுமே இந்த ரெண்டும் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக இருக்கிற நூலு. திருக்குறள் வந்து ஒரு சமரச நூலா இருக்கிற ஒரு நூலு அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும், அதே நேரத்துல அவருடைய சிவஞான போதத்தோட வேதாந்த பாராமகத்துல எழுதின ஒப்பீடு கூட ஞான வாசிட்டத்தை ஒப்பீடா வச்சு எழுதுறாரு. ஆக அவர் அங்க அந்த வேதாந்த சித்தாந்தம் அப்படிங்கிற இதுக்குள்ளேயே அவர் வந்து ரொம்ப ஒரு இந்த பார்வை இல்லாம ரெண்டையும் இணைச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாவும் அவர் தெரிகிறாரு. இந்த அவருக்கு மிக சிறப்பா அவர் என்ன சொல்ல வரனா, பெரியவர் வஉசிட்டு இருந்து கத்துக்கிற இருந்து அந்த அஞ்சாமை எங்க இருந்து அந்த ஸ்பிரிட் இவருக்கு வருது அப்படிங்கிற வந்து திருமந்திரத்தின் வரிகள் மூலமாக மிக சிறப்பாக அவர் கையாண்டிருக்கிறாரு. திருப்பி நமக்கு அதுதான் அது நம்ம தன்னிலிருந்து எப்படி விடுதலை அடையிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து அவரு ஒரு இடத்துல ஒரு வெண்பால் எழுதுறாரு. பாடல் திரட்டுல தான் வருதுன்னு நினைக்கிறேன். பாடல் திரட்ட ஏதோ ஒரு கடவுள் வாராராம் வஉசியோட கனவுல வந்து, ஆறுமுகமும் உலகநாதன் மட்டும் உனக்கு பிள்ளை இல்லை, பாரதத்தில் உள்ள அனைவரும் உன்னுடைய புத்திரர்களே, அதற்கெல்லாம் சேர்ந்து நீ பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பா ஒண்ணு எழுதியிருப்பாரு. அவரு என்னன்னா, இது இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாருமே நம்முடைய மக்கள், அவங்க விடுதலை உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்கிட்ட இருந்திருக்கு. இதை இறப்பதற்கு முன்னதாக, வஉசி இறப்பதற்கு முன்னதாக ஒரு இது நடக்கும். ஒரு வாரங்களுக்கு முன்னதாக மாசிலாமணி பிள்ளை போய் பார்க்க போவாரு. உடம்பு வலியோட படுத்து கிடக்குறாரு.
அப்ப மாசிலாமணி பிள்ளை கேட்கிறாரு பெரியவர் வஉசி, தம்பி பசியின் கொடுமையை நீ அறிந்திருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைண்ணா, நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கிறீங்க, உடம்ப பாருங்க, தேவையில்லாத பேசாதீங்க, இதாகாதீங்க அப்படின்னு அவர் ஆற்றுப்படுத்துறாரு. ஆற்றுப்படுத்தும் போது கூட இல்ல, என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பசியின் கொடுமையை அறிஞ்சிருக்கான்னு கேட்கும்போது, இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, கம்பனுடைய ஒரு தனிப்பாடத்திற்கு வந்து ஒரு பாட்டை அவர் சொல்லி, சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காட்டினிலே அந்த பாடலை சொல்லி, பெண்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அடுக்கலைக்குள்ள வந்து தன்னுடைய நிலைமைகளை சொல்ல முடியாம தன் நெஞ்சுக்குள்ளே போட்டு புதைச்சு 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 அழுது குமுறி குமுறி செத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நமக்கு இந்த இந்தியாவில இருந்து ஒரு அரசியல் விடுதலை வேணும். அந்த அரசியல் விடுதலைக்கு வந்த பிறகு இந்த பெண்களுக்கான ஒரு பெரும் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி இவர் குலுங்கி குலுங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாராம். அந்த அழுகையை அவரால் அடக்க முடியலையா. அப்புறம் அழகிய அடக்க முடியாம அவர் சொல்லி சொல்லி இது பண்ணியிருக்காரு. அப்ப சாவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக இந்த அவருடைய எண்ணம் இது எவ்வளவு, அவருடைய வறுமை அது ஒரு பக்கம், இது பிள்ளைக ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், எல்லாமே இருக்குது. ஆனா எண்ணம் எல்லாமே வந்து அவருக்கு இது அந்த விடுதலை உணர்வும் பாரத மக்களும் இதுவாக இருந்திருக்கு. இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்னால அனந்தராமையங்கர் பார்க்கும்போது கூட பேசவே முடியாத, நல்ல அப்படியே ஊமையாவே பேசுறாராம். ஊமையாவே பேசும்போது, எனக்கு 2 ராமாயண பாடலை சொல்லிவிட்டு போகிறாயான்னு கேட்கிறாராம். அவர் 2 ராமாயண பாட்டை கட்டு, உனக்கு 2 திருக்குறள் சொல்ல முடியாத நிலையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் 2 நாளைக்கு முன்னதாக அவர் பதிவு பண்றாரு. இது மாதிரி அவர் இருக்கும்போது அவர் கடைசி வரைக்கும் அவருடைய தாட்டு ரொம்ப அழகா சொன்னாரு திருமூலர் முருகன். இந்திய விடுதலை தான் நான் தான் இந்திய விடுதலை, அதுதான் அவருடைய இது. அப்ப சாவதற்கு முன்பாக மாசிலாமணி பிள்ளைகிட்ட சொல்றாரு, நான் இறந்து போயிடுவேன், எப்பயோ அப்பயோ இருக்கிறேன், ஆனா நாடு 2ஆம் விடுதலை போர் வரப்போகுது, வரும்பொழுது ஐரோப்பியர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும், நெருக்கடி வரும் பொழுது அவன் சுதந்திரத்தை விட்டு கொடுத்துதான் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்ற தீர்க்க தரிசனமா அந்த விவரத்தை சாவதற்கு முன்பாக மாசிலாமணி பிள்ளையிடம் சொல்லியிருக்கிறாரு. ஆக இந்த மனிதருடைய அந்த மனத்தின்மை, மன நோக்கு, அவர் எதை நினைச்சு டிராவல் பண்ணாரு அப்படின்ற போது இந்த திருமூலரோட வரிகள் இவர் சொன்ன இது வந்து ரொம்ப சாத்தியமா இருக்குது. இது இன்றைய இளைஞர்களும் இன்றைய சமுதாயமும் எங்கேயோ திரைப்படங்களை வந்து நாயகர்களை தேடுற ஒரு கட்டத்துல எவ்வளவு பெரிய ஒரு டிராஜடி ஹீரோவா நமக்கு முன்னால நிக்கிறாரு மனுஷன் அப்படிங்கிறத இதா இருக்குது. ஒரு சில இடங்கள்ல வந்து திருமூலர் முருகனுடைய உரை வந்து மிகவும் எப்படி சொல்றது, அவ்வளவு உருக்கமாகவும் அருமையாகவும் அதை கரெக்டா அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி இவருடைய பாடலை எடுத்து கையாளுறதும் மிக அற்புதமாக அமைந்தது. மிக சிறப்பான உரை. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கருத்து தான், வேற கேள்வி இல்ல. கருத்து நான் இருந்தாலும் நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தால் பேராசிரியர் திருமூலரில் மிக மிக ஆழங்கால்பட்டவர் அண்ணன் ஆறுமுக தமிழன் அவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் வஉசியில் தன்னை மூழ்கடித்து கொண்டவர் என்று சொல்லலாம் திரு ரெங்கையா முருகன் அவர்கள். இவர்கள் 2 பேரை வைத்துக் கொண்டு நான் திருமந்திரமும் வஉசியையும் ஒப்பிட்டு பேசியது என்பதை அதை நான் என்னவென்று சொல்வது என்று எனக்கு வார்த்தை வரவில்லை. 2 பேர் ஆளுமைகள் இன்று தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய பேர் ஆளுமைகள் 2 பேர், பேராசிரியர் ஆறுமுக தமிழன் அவர்களும் நண்பர் சகோதரர் ரெங்கையா முருகன் அவர்களும். இந்த 2 பேர் ஆளுமைகளை வைத்துக்கொண்டு இந்த சிறுவன் ஏதோ பேசியிருக்கிறேன் என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே கருத்தை தெரிவித்த நண்பர் ரெங்கையா முருகன் அவர்களுக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க, நன்றி, சிறப்பு. வேறு தோழர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், ஐயங்களை கேட்கலாம், வினாக்கள் தொடுக்கலாம். தோழர்கள் வருக.
தோழர்கள் யாரும் வாருங்கள் தோழர்களே வாருங்கள். இல்லை, நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாங்களா? செஞ்சிருங்க இளங்கோ. யாரும் கேள்விகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ரவீந்திர பாரதியை அழைக்கின்றேன். ஐயா சொல்லுங்க இளங்கோ. ஐயா வாங்க என்ன ஆமாங்கய்யா, நீங்க தான். ஆமாங்கய்யா, பேசுங்க. மிகச்சிறந்த உரை. வந்து வஉசி அவர்கள் தமிழராக பிறந்து சைவ நெறியிலே வந்த ஒரு தமிழறிஞர். அந்த நெறியிலே வந்து உலகத்தை பார்த்தவர். பாரதி வந்து தமிழ் பிராமண குடும்பத்திலே பிறந்து வேத உபநிடத வழியிலே பயணித்து தமிழனாக வந்து நின்றவர். இந்த இருவரும் திலகருடைய அரசியல் வாரிசுகள் என்று சொல்லலாம். ரெண்டு பேருமே திலகருடைய தீவிர ஆதரவாளர்களாக இருந்தார்கள். இந்த ரெண்டு பேருமே வெவ்வேறு தத்துவ பயணத்திலே வந்து ஒரு புள்ளியில் வந்து இணைகிறார்கள். கடைசியில் பாரதி தமிழனை தவிர மற்றொருவன் அறிவாளியாக இருப்பது சம்மதம் இல்லை, தமிழிசையை காட்டிலும் வேறு ஒருத்தி அழகா இருந்தால் என் மனம் புண்படுகிறது என்று சொன்னார். அதே போல திருக்குறளை முழுமையாக படிக்காதவனை நான் தமிழன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வஉசி சொல்லுகிறார். அதே மாதிரி பாரதியும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு. இவனும் கம்பன்ல ஆழங்கால் பட்டவர், அவரும் கம்பன்ல ஆழங்கால் பட்டவர். ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான தத்துவ பயணத்திலே வந்தாலும் இருவருமே நடப்பியல் வாழ்க்கையை விரும்பியவர்கள், நடப்பியல் வாழ்க்கையிலிருந்து விலகாதவர்கள். இவருடைய தத்துவ தரிசனங்கள் எல்லாம் விடுதலைக்காகவும் நடப்பியல் வாழ்வுக்காகவும் மனிதர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் விடுதலைக்காகவுமே இவருடைய இருவருடைய தத்துவ பார்வையுமே அமைந்தது. அந்த வகையில திருமூலரை பற்றி முருகன் திருமூலர் அவர்கள் மிக அழகாக அருமையாக உரை நிகழ்த்தினார். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைய நிகழ்வு வந்து பாராட்டப்பட வேண்டிய, மனதில் நிலைநிறுத்த வேண்டிய சிறப்பான உரை. ஆறுமுகத்தமிழன் ஐயா அவர்களுடைய உரையை நான் கேட்கவில்லை, நான் காலதாமதமாக வந்தேன் உள்ளே. ரங்கையா முருகனுடைய கருத்தும் மிக சிறந்த கருத்து. அவர் வந்து வஉசியை மிக முழுமையாக பார்த்திருக்கிறார். எனவே இந்த இரண்டு ஆளுமைகள், பாரதி வஉசி என்ற இரண்டு ஆளுமைகள் வெவ்வேறு தத்துவங்களில் பயணித்து வந்தாலும் ஒரு புள்ளியில் இணைகிறார்கள். ஒரு புள்ளியில் இணைந்து நடப்பியல் வாழ்க்கையை தான் அவருடைய தத்துவம் வந்து அதை விரிவாக்கும். நடப்பியல் வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு அமைக்க வேண்டும் என்று இருவருமே பாடுபட்டார்கள். அந்த வகையிலே நம்முடைய திருமூலருடைய தத்துவத்தை, அது ஒரு இயங்கியல் தத்துவம் நெருக்கமானது. ஆனால் மதவாதிகள் அதை சைவ சமயத்துக்குள்ளே மூழ்கி அதை மறைக்க பார்க்கிறார்கள். அந்த வகையிலே வஉசி அவர்கள் இந்த வகையிலே முற்போக்கான பாத்திரத்தை வகிக்கிறார். அவர் திருமூலரை பார்க்கிற விதமும் திருமூலரை பின்பற்றுகிற விதமும் நடப்பியல் வாழ்க்கையை சிறப்பாக அமைவதற்காக தான் என்பதை அவருடைய வாழ்க்கை செய்தி நமக்கு வழங்குகிறது. மிக சிறப்பான உரை. மூவருக்குமே வாழ்த்துக்கள். முருகன் திருமூலருக்கும், தலைமை தாங்கிய ஆறுமுகத்தமிழன் ஐயா அவர்களுக்கும், கருத்துரை வழங்கிய ரங்கையா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற தமிழ்நாடு கலை இலக்கிய பண்பத்தினுடைய சென்னை மாவட்ட குழுவும் விருதுநகர் மாவட்ட குழுவும், நம்முடைய அன்பு சகோதரர் கணபதி இளங்கோவுக்கும், நம்முடைய தனுஷ்கோடி அறம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கேள்வியெல்லாம் இல்லை, என்னுடைய கருத்துரையை தான் வழங்கினேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றி. திருமூலர் திருமந்திரத்தினுடைய அந்த இயங்கியல் தன்மை, தத்துவத்தினுடைய சிறப்பு ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா ரவீந்திர பாரதி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம், வணக்கம். நன்றி. அடுத்து தோழர், நன்றிங்க. அடுத்து தோழர் பாலச்சந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். தோழர் பேசலாங்களா? தோழர் தோழர் நீங்க பேசுங்க. கேக்குறீங்க தோழர்? மிக மிக அருமையான ஒரு உரை. பண்டை தமிழ் இலக்கியங்கள், பண்டை தமிழ் தத்துவ நூல்கள், இவற்றோடு நவீனத்துவத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக விளங்குகிற வ.உ.சி உடைய சிந்தனைகளை இணைத்து ஐயா பேசியது ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு மரபு தொடர்ச்சியை நாம் காண முடிகிறது. 20ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பகுதியிலே இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் தேசிய விடுதலை போராட்ட வீரராகவும், இந்திய மக்களின் மனதில், நான் தமிழ்நாடு மட்டும் என்று நான் சொல்ல மாட்டேன், இந்திய மக்களின் மனதில் மிகப்பெரிய ஒரு போர்க்குணத்தை வளர்த்தெடுப்பதை ஒரு லட்சியமாக கொண்டு செயல்பட்டவரும், அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான இன்னல்களை அனுபவித்தவரும், அந்த இன்னல்களை இன்னல்கள் என்று கருதாது தவிர்க்க முடியாத சில எதிர்வுகள் என்பதாக கருதி அவற்றை தன்னுடைய அசாத்தியமான மன வலிமையால் கடந்து சென்றவரும், அந்த கடந்து செல்கிற அந்த முயற்சியில வெற்றி பெற்றவருமாக, பல பேர் அப்படி இருப்பதில்லை, அவர் அந்த கடந்து செல்லுகிற முயற்சியில வெற்றி பெற்றவருமாக விளங்கக்கூடியவர் நம்முடைய பெரியவர் வ.உ.சி அவர்கள். இந்த அருங்குணம், இந்த போர்க்குணம் எப்படி அவருக்குள்ளே வளர்ந்தது என்பதை மிக அருமையாக ஆறுமுகத்தமிழன் அவர்கள் எடுத்து கொடுக்க இந்த நிகழ்ச்சியிலே, அதற்கு பிறகு திருமூலர் முருகன் அவர்கள் மிக அருமையாக அதை ஒரு முழுமையான ஒரு காட்சி சித்திரம் போல நமக்கு வழங்கினார். மிகச்சிறந்த ஒரு ஆய்வுரை திருமூலர் முருகன் அவர்களுடையது. திருமந்திரத்தை பற்றி வ.உ.சி வெளிப்படையாக நிறைய இடங்களில் குறிப்பிடாவிட்டாலும் கூட அவருடைய சிந்தனைகளிலும் செயல்களிலும் அடிநாதமாக திருமந்திரத்தினுடைய அந்த போர்க்குணம் வாய்ந்த சில சிந்தனைகள் இருந்திருக்கின்றன, அவை தாக்கம் செலுத்தி இருக்கின்றன என்பதை மிக அழகாக எடுத்துரைத்தார். அதே போல நாம் முயன்றால் இன்னும் திருக்குறள் எப்படி வ.உ.சியினுடைய சிந்தனையை வடிவமைத்தது, அதே போல சிவஞான போதம் எப்படி வ.உ.சியின் சிந்தனையை வடிவமைத்தது என்பதையெல்லாம் நாம் நிறைய வெளியே கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல திருவருட்பா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த ஒரு புதிய உலகத்தை கட்டமைப்பது பற்றிய பல கருத்துக்கள் எப்படி வ.உ.சியினுடைய சிந்தனைகளிலும் வெளிப்படுகிறது என்பதையும் ஒரு தனி ஆய்வாக செய்து வெற்றிகரமாக சில புதிய கருத்துக்களை நிறுவ முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. இவ்வாறாக நாம் நமக்கு முந்தைய தமிழ் பண்பாட்டு மரபிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த போர்க்குணம் வாய்ந்த இலக்கியங்களுடைய தாக்கம் ஒரு நவீன காலத்தினுடைய மாபெரும் தலைவராக விளங்கிய வ.உ.சியிடம் எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான ஒரு பார்வை கோணத்தை வழங்குகிற விதமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. ஆறுமுகத்தமிழன் அவர்கள் மிக அருமையாக ஒரு எளிய முறையில எல்லாருக்கும் புரிகிற மாதிரியாக அந்த வ.உ.சியினுடைய சிந்தனைகளின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த அறம் சார்ந்த நெறிகளை பற்றிய ஒரு அறிமுகத்தை வழங்கினார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நான் இவ்வளவு இயல்பாக இவ்வளவு வ.உ.சியினுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் வ.உ.சியினுடைய இலக்கிய மற்றும் தத்துவ கண்ணோட்டங்களையும் எப்படி நம்முடைய
மிகச்சிறந்த பண்டை தமிழ் மரபினுடைய ஒரு ஆகச்சிறந்த நூல்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய திருமந்திரத்தோடு எப்படி இணைத்து பார்க்க முடியும் என்று வியப்பில் ஆழ்த்தக்கூடிய வண்ணம் அவ்வளவு சிறப்பாக அதை செய்த நம்முடைய தோழர் திருமூலர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நடைமுறை வாழ்க்கைக்கும் அவருடைய தத்துவ நெறிக்கும் அந்த தத்துவ நெறிக்கு ஆதர்சமாக விளங்கிய பல்வேறு மூத்த மரபை சேர்ந்த தத்துவ நெறிகளுக்கும் இடையிலான இந்த மரபு தொடர்ச்சி தான் நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். கடவுள் ஒருவரே என்ற தலைப்பிலே அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையிலே அவர் சாதி மத மற்றும் வேறுபட்ட கடவுள்களை வழிபடுகிற இந்த வித்தியாசங்கள் எல்லாம் மக்களுடைய ஒற்றுமைக்கு குறுக்கே வரலாகாது என்ற கண்ணோட்டத்தோடு அவர் அதை எழுதியிருக்கிறார். தேச விடுதலையை மையமாக வைத்து அந்த தேச விடுதலைக்கு அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்பதை மனதில் இருத்தி அவர் அப்படிப்பட்ட ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த முழக்கம் இன்றைக்கு இந்துத்துவ வகுப்புவாதிகளால் ஆளப்படுகிற இந்த காலகட்டத்தில் நமக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு முழக்கமாக இருக்கிறது. இந்த முழக்கத்தினுடைய ஆதி தொடர்ச்சியை நாம் திருமந்திரத்திடமிருந்து எடுத்துக்கொண்டு தொடர முடியும், தொடர்ந்து பயணிக்க முடியும் என்பது போன்ற படிப்பினைகளை இந்த நிகழ்வு வழங்கி இருக்கிறது. அதற்காக இதில் பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விமர்சனமோ கருத்துக்களோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச் சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, இதுல ரொம்ப சிறப்பு நன்றி. தங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு பலம் சேர்க்கும். நன்றி. அடுத்ததாக தோழர் முல்லை அவர்கள். தோழர் முல்லை தோழர். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சிறப்புரையாற்றிய தோழருக்கு வாழ்த்துக்கள், வணக்கம். நான் கேள்வி எதுவும் கேட்கல. ஆனா ஒன்னே ஒண்ணுன்னா, எல்லாருமே வஉசியை பெரியவர் என்று அழைக்கிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. வஉசியை மாவீரன் என்று அழைக்க வேண்டும். அவர் தமிழ்நாட்டினுடைய பகத்சிங் என்று அழைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே மாவீரன் வஉசி என்று அழைப்பதே பொருத்தமானது. அல்லது தியாகசீலர் வஉசி என்று அவரை அழைத்தால் சிறப்பாக பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே வஉசியை பெரியவர் என்று அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். ரொம்ப ஒரு நுட்பமான விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றி தோழர். கப்பலோட்டிய தமிழ் எண்ணெய் கூட வைக்கலாம். தோழர் ஒரே ஒரு நிமிஷம். நான் பாலச்சந்திரன். முல்லை தோழர் சொன்ன கருத்து ரொம்ப அருமையான கருத்து. அவரை பண்பு தலைகளில் வைக்கப்பட வேண்டியவர் பல ஆண்டுகள் அவர்கள் இது போன்ற ஒரு அவர் கூட தளபதி அடைமுறை வஉசிக்கு எல்லா ஒரு வஉசியை பற்றி விடுதலை போராட்டத்தினுடைய விளங்கினார் என்ற கருத்தை அவர் அது போன்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். நன்றி தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அதாவது வஉசியை பற்றி நாம்
மாவீரர் வஉசியை பற்றி, தியாக செயலர் வஉசியை பற்றி நாம் இத்தனை நாட்களாக பேசி வந்த நிலையிலே இன்று அவருக்கான இயங்கியல், அவருக்கான அந்த இயங்கியல் எங்கிருந்து கை கொள்ளப்பட்டது, எங்கிருந்து எடுத்துக்கொண்டார் என்பதை ஒரு அவருக்கான அடிநாதமாக விளங்கிய அந்த அடிநாதமாக விளங்கிய அந்த கோட்பாடு எங்கிருந்து கிடைத்தது என்பதை பற்றி இன்றைய உரை மிக அற்புதமான ஒரு சிறப்பான உரையாக அமைந்திருந்தது. இந்த நிகழ்வை ஒரு சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொடுத்த எங்களுடைய தத்துவ பேராசிரியர் கரு ஆறுமுகத்தமிழன் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். நல்லாசிரியர் திருமூலர் முருகன் ஐயா அவர்கள் மிக பிரம்மாண்டமாக நம் கண் முன்னே நிறுத்தி காட்டினார். அவருடைய அந்த சுதந்திர உணர்ச்சி என்பது அதனுடைய அந்த தேவையிலிருந்து உருவாகக்கூடியது என்ற அந்த கருத்தை மிக சிறப்பாக அந்த திருமந்திரத்திலிருந்து இணைத்து அற்புதமாக நமக்கு நம் முன்னே படைத்து காட்டினார். ஐயா அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. அந்த சுதந்திரத்துக்கான தேவையை உணராதவர்களுக்கு, அந்த அவசியத்தை உணராதவர்கள் அந்த நிலைக்கு வரமாட்டார்கள். துண்டு துண்டாக சிதைத்தேனும் வெட்டி எரிந்தாலும் சிதைத்தாலும் அதிலிருந்து நாம் இன்னும் மாறமாட்டேன் என்கின்ற அந்த உணர்ச்சி, அந்த வேட்கை அவருக்கு கிடைத்த இடம் இதுதான் என்று நமக்கு எடுத்துக்காட்டிய ஐயா அவர்களுக்கு நாம் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றியும் அன்பும். நாளைய